எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ எப்போவுமே இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி அப்படின்னு தான் சொல்லி பழக்கம். பட் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு ஜியாகிரஃபி வீடியோ. கமெண்ட் செக்ஷனில் வந்து a lot of requests have come and they have demanded me to teach geography. ஸோ ஜியாகிரஃபி வீடியோவும் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பேசிக்கலி மை ஆப்ஷனல் இஸ் ஜியாகிரஃபி. ஸோ அதனால வந்து எக்கனாமிக்ஸில் நம்ம ஆல்ரெடி வந்து டீட்டெயில்டாக ப்ரிலிம்ஸ்க்கு அண்ட் மெயின்ஸுக்கு whatever needed for prelims, whatever needed for mains, அதோடைய என்டையர் ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி 2 பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி என்னோட சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதோடைய வித் மெயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நோட்ஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு முடிச்ச பிறகு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ஜியாகிரஃபிக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜியாகிரஃபி பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கான்செப்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜியாகிரஃபி கான்செப்சுவல் வீடியோஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் கிளைமேட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக டாபிக்ஸ் கேட்டிருந்தேன். என்ன டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எதுலேருந்து நம்ம ஜியாகிரஃபியில் எதில் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது, எந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக கேட்ட டாபிக் வந்து கிளைமேட்டாலஜி தான். ஸோ கிளைமேட்டாலஜிலேருந்து வந்து நானும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கிளைமேட்டாலஜியில் இருக்கிற முக்கியமான ஒரு சில டாபிக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோஸாக எடுத்து போடலாம் அப்படிங்கிற இந்த இன்டென்ஷனில் கிளைமேட்டாலஜி சீரீஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் பிளான் இஸ் டு டூ அ கிளைமேட்டாலஜி சீரீஸ். இந்த கிளைமேட்டாலஜி சீரீஸில் வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து நடத்தலாமே அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி வாட் இஸ் அட்மாஸ்பியர், லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், காம்போசிஷன், இன்சுலேஷன், அந்த மாதிரி டாபிக்ஸ். அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ஐசோதர்ம்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் இன்வர்ஷன், அப்புறமா பிளானட்டரி விண்ட்ஸு, அப்புறமா வந்து ப்ரெஷர் பெல்ட்ஸு, அப்புறம் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறமா லோக்கல் விண்ட்ஸ், அப்புறமா வந்து நிறைய லோக்கல் விண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் இன் தி வேர்ல்டு. அதுக்கப்புறம் மான்சூன்ஸ் இருக்கு, சைக்ளோன்ஸ், ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் சைக்ளோன்ஸ், எல்னினோ, லானினா அண்ட் இந்தியன் ஓஷன் டைபோல். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்னா வந்து நமக்கு வி ஆர் ஹேவிங்ல மெடிட்டரேனியன் டைப்பு, சைனா டைப்பு, பிரிட்டிஷ் டைப், வெஸ்டர்ன் மார்ஜின் டெம்பரேட்டு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் கிளைமேட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கோப்பன்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் கிளைமேட்டாலஜியில் இருக்கிற கோர் கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ சீரிஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து வழக்கம் போல் கிளைமேட்டாலஜினாலே நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கணும், அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளைமேட்டாலஜி வீடியோ சீரிஸ்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிளைமேட்டாலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the difference between the weather and climate. ஸோ இந்த வெதருக்கும் கிளைமேட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வெதர் அப்படின்னா என்ன? வெதர் இஸ் சம்திங் ஷார்ட் டேர்ம். ஸோ த டே டு டே சேஞ்சஸ் in the temperature, pressure and the precipitation of a region is called as weather. So a long-term average of weather conditions is climate. So weatherங்கிறது ஷார்ட் டேர்ம்ல டே டு டே பேசிஸ்ல ப்ரெஷர்ல, டெம்பரேச்சர்ல, ப்ரெசிபிடேஷன்ல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள், அதுதான் வெதர். கிளைமேட் அப்படிங்கிறது என்னதுன்னா லாங் டேர்ம் ஆவரேஜ் ஆஃப் தி வெதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அ ரீஜன், அதுதான் வந்து கிளைமேட். ஸோ வெதருங்கிற டே டு டே பேசிஸ்ல மாறும், ஆனால் கிளைமேட் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஆவரேஜ். ஸோ ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ்னா ஒரு 20 வருஷம் ஒரு ஏரியாவில் எப்படி இருக்கு, ஒரு 30 வருஷம் ஒரு ஏரியா எப்படி இருக்கு அப்படிங்கிற லாங் டேர்ம் ஆவரேஜ் வந்து எடுத்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம மான்சூன்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸ் ஆவரேஜ் வச்சு தான் நம்ம வந்து மான்சூனை வந்து ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லாங் டேர்ம் ஆவரேஜ் ஆஃப் வெதர் கண்டிஷன், டெய்லி நிலவர வெதர் கண்டிஷன்ஸோடைய லாங் டேர்ம் ஆவரேஜ் தான் கிளைமேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வெதர் இஸ் டே டு டே சேஞ்சிங் திங்ஸ், கிளைமேட் இஸ் அ லாங் டேர்ம் பேட்டர்ன் விச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி ரீஜன். இப்போ இந்தியாவில் மான்சூன் வரும் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கிளைமேட். ஸோ ஜூன் மாசத்துல சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும், அக்டோபர் மாசத்துல நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். அப்படிங்கிறது நம்ம கடந்த லாங் டேர்மா பல 100 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டதை வச்சுக்கிட்டு இந்தியா வந்து மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்றோம். ஆனா வெதர்னா என்ன? இன்னைக்கு மழை பெய்யும், இன்னைக்கு புயல் அடிக்கும், நாளைக்கு காலையில வந்து தூறல் போடும், நாளைக்கு நைட்டு வந்து தண்டர் ஸ்ட்ராம் வரும் அப்படின்னு ஒரு நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றது வந்து வெதர். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டார்டிங் வித் தி பேசிக் டிஃபரன்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், இன்னைக்கு நம்ம வந்து அட்மாஸ்பியர்னா என்ன அண்ட் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்லேருந்து இன்னைக்கு வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ காம்போசிஷன், லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், இன்சுலேஷன் அண்ட் ஹீட் பட்ஜெட் அண்ட் வாட் இஸ் அட்மாஸ்பியர், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அட்மாஸ்பியர், காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர், என்னென்ன கேசஸ் இருக்கு, லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், அதாவது இதுதான் லேயர்ஸ், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அப்படின்னு இந்த வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது. அப்புறம் இன்சுலேஷன்,
இன்சோலேஷன் அப்படிங்கிறதுல வந்து நெட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிசீவ்டு பை தி எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் இன்சோலேஷன். அது இந்த இன்சோலேஷன் வந்து எப்படி எர்த்தை ஹீட்டும் கூலும் பண்ணுது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அந்த ஹீட் கூல் பண்ணுறதுக்கு 3 ப்ராசஸ்: ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் அட்வெக்ஷன். அட்வெக்ஷன் 4வது ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து ஹீட் பட்ஜெட் பார்க்க போகிறோம். உள்ள வர இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எல்லாமே எர்த்தை விட்டு வெளியே போயிடுதா, அது எவ்வளோ போகுது, எவ்வளோ மாட்டேங்குது அப்படிங்கிறது ஹீட் பட்ஜெட்ல பார்க்க போகிறோம். அப்புறம் லாட்டிடியூட்னல் ஹீட் பேலன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி அஜெண்டா ஃபார் தி டுடேஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் அட்மாஸ்பியர்? ஸோ அட்மாஸ்பியர் அப்படின்னா என்ன? நம்ம வந்து லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர். ஸோ நம்ம எர்த்தை வந்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம். என்ன 3ஆ பிரிக்கிறோம்னா லித்தோஸ்பியர், ஓகே, ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் இப்படின்னு 3ஆ பிரிப்போம். இந்த 3தோடைய கன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லித்தோஸ்பியர் அப்படின்னா என்னதுன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது கான்டினென்ட்ஸ் அண்ட் லேண்ட் அண்ட் லேண்ட் ரிலேட்டட் கேரக்டரிஸ்டிக்ஸை லித்தோஸ்பியர் சொல்கிறோம். ஹைட்ரோஸ்பியர்னா வாட்டர், ஓஷன்ஸும் ஓஷனை சார்ந்த விஷயங்களையும் ஹைட்ரோஸ்பியர் சொல்கிறோம். அட்மாஸ்பியர்னா வானம். ஸோ இந்த லேண்ட்ல இருந்து ஸ்பேஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் தான் வந்து அட்மாஸ்பியர். ஸோ இதான் எர்த் அப்படின்னா இதான் எர்த். இந்த எர்த்துல இருந்து இந்த ஸ்பேஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். எர்த்தை வந்து நம்ம லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். நிலமும் கடலும், இது வந்து ஆகாயம். ஸோ இப்படின்னு நம்ம 3ஆ பிரிக்கிறது தான் வந்து பேசிக் டிஃபரன்ஷியேஷன். ஸோ லித்தோஸ்பியர், ஸோ ஸ்டடி ஆஃப் லித்தோஸ்பியர் தான் வந்து ஜியோமார்பாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸ்டடி ஆஃப் ஹைட்ரோஸ்பியரை வந்து ஓஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பியரை தான் கிளைமேட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த கிளைமேட்டாலஜி சீரீஸ் தான் வந்து இப்போ எடுத்து பார்க்க போறோம். ஓகே. So what is atmosphere? Vast expanse of air which envelops the earth all around is called as atmosphere. So earth அப்படிங்கிற இந்த ஸ்பியரை சுத்தி இருக்கிற vast expanse of air. So vast expanse of air, இந்த எர்த்தை சுத்தி, இப்போ இதான் எர்த் அப்படின்னா இது ஒரு பால். இந்த பாலை சுத்தி ஒரு கான்சென்ட்ரிக் ஸ்பியர், ஒரு பெரிய கான்சென்ட்ரிக் ஸ்பியர் இந்த எர்த்தை சுத்தி இருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட மினிமம் வந்து நமக்கு வந்து அப்சர்வபிளா இருக்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம். 100 கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒரு பெரிய சர்க்கிள் வந்து எர்த்தை சுத்தி இருக்கு. பேசிக்கா எடுத்துக்கிட்டா 100 கிலோமீட்டர், 80, ஒரு சிலர் 80ன்னு சொல்லுவாங்க, பட் பேசிக்கா 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து அயனோஸ்பியரோட எண்டு. ஸோ இந்த அயனோஸ்பியரோடைய அந்த எக்ஸ்பான்ஸ்ல இருந்து எர்த்துல இருக்க சீ லெவல்ல இருந்து அயனோஸ்பியர் வரைக்கும் இருக்கிற இந்த ரீஜனை தான் நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ இட் இஸ் அ வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஏர் விச் என்வலப்ஸ் தி எர்த். எர்த்தை சுற்றி இருக்கிற அந்த ஒரு கவசம் மாதிரி இருக்கிறது தான் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியர் தான் எர்த்தை வந்து வேரியஸ் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் அட்மாஸ்பியர்? இட் கண்டெய்ன்ஸ் வேரியஸ் கேசஸ். ஸோ இந்த அட்மாஸ்பியரில் தான் வந்து நமக்கு என்னென்ன இருக்கு? ஸோ எர்த் இருக்கு, எர்த்தை சுற்றி இருக்கிற ஒரு லேயர் தான் வந்து இந்த அட்மாஸ்பியர். ஸோ நம்ம 100 கிலோமீட்டர் அப்படின்னு பிரீஃபாக எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே இருக்கிறது ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே. இதான் வந்து நம்ம கார்மான் லைன் அப்படின்னு சொல்லுவோம். கார்மான் லைன் அப்படின்னா 100 கிலோமீட்டர் லைன் விச் இஸ் செப்பரேட்டிங் தி அட்மாஸ்பியர் ஃப்ரம் ஸ்பேஸ். கார்மான், KARMAN. ஸோ கார்மான் லைன் அப்படிங்கிற இந்த லைன் தான் இட் செப்பரேட்ஸ் தி அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்பேஸ். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஜெஃப் பீசாஸ், அதே மாதிரி வந்து ஒரு சில இந்த வெர்ஜின் மொபைலோட ஃபவுண்டர் அவங்கலாம் வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்ததா சொன்னாங்க. ஸோ ஸ்பேஸுக்கு போயிட்டு வருதுன்னா அது வந்து 80 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாங்களா, 100 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாங்களா? ஏன்னா ஜெஃப் பீசாஸ் வந்து 80 கிலோமீட்டர் தான் போயிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். 80 கிலோமீட்டர் வெறும் அவங்க ஒரு வந்து மீசோ பாஸை மட்டும் டச் பண்ணிட்டு வந்ததுனால அது ஸ்பேஸ்ன்னு கணக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிபேட்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து 80 கிலோமீட்டர்லேயே ஸ்பேஸ் வந்து ஆரம்பிச்சிருது அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து கர்மன் லைனான 100 கிலோமீட்டர் தான் ஸ்பேஸ் லைன். ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் இந்தியா இன்டர்நேஷனல், ஃபெடரேஷன் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அவங்க இந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க? 100 கிலோமீட்டர் தான் வந்து கர்மான் லைன், அதுதான் வந்து நம்மள எர்த்தையும் ஸ்பேஸையும் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் அட்மாஸ்பியர். ஓகே. இந்த அட்மாஸ்பியர் ஹேஸ் வேரியஸ் கேசஸ். ஸோ வேரியஸ் கேசஸ்னா என்ன? ஸோ CO2, O2, நைட்ரோஜன், அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட முக்கியமான கேசஸ் இருக்கு. ஸோ அந்த வேரியஸ் கேசஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லைஃப். எர்த்தில் லைஃப் இருக்கு, ஃபவுனா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிஜன். CO2 இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃப்ளோரா இருக்குன்னா அதுக்கு காரணம் CO2 தான். நைட்ரோஜன் வந்து ஒரு இனர்ட் கேஸ் விச் சப்போர்ட்ஸ். அதே மாதிரி வந்து நமக்கு மீத்தேன் இருக்கு, அதே மாதிரி வந்து வாட்டர் வேப்பர் இருக்கு. வாட்டர் வேப்பர் தான் வந்து இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் காசிங் தி பிரசிபிடேஷன். இந்த அட்மாஸ்பியர்ல இருக்க இந்த வாட்டர் வேப்பர்னால தான் நமக்கு ரெயினே வருது. ரெயின்ஃபால் அண்ட் பிரசிபிடேஷன் நடக்கிறதுக்கே காரணமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே ட்ரோபோஸ்பியர்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற ரீஜன்ல நம்ம கிட்ட இருக்கிற பேசிக் இது என்னதுன்னா ஓசோன். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்க இந்த ஓசோன் கேஸ் தான் எர்த்தை வந்து ஹார்ம்ஃபுல் UV ரேடியேஷன்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இட் கண்டெய்ன்ஸ் வேரியஸ் கேசஸ் விச் இஸ் ஹேவிங் வேரியஸ் ஃபீச்சர்ஸ்.
ரெண்டாவது இட் ப்ரொவைட் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் டு லிவ். CO2 ஆக்சிஜன். ஸோ இந்த எர்த்தோடைய ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது முதல் 10 கிலோமீட்டர், எர்த்துலேருந்து முதல் 10 கிலோமீட்டர் இருக்கிறதா வந்து நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்குள்ள தான் 95% ஆஃப் தி கேசஸ் எல்லாமே இருக்கும். அதில் முக்கியமான 2 கேஸ் வந்து CO2வும் ஆக்சிஜனும் தான். ஃபார் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃப்ளோரா அதாவது மரங்கள் இருக்கிறதுக்கு CO2வும், மனிதர்கள் அண்ட் அதர் மிருகங்கள் இருக்கிறதுக்கு ஃபவுனா இருக்கிறதுக்கு O2வும் ஒரு முக்கியமான லைஃப் சப்போர்ட்டா இருக்கு. இட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ பேரியர் ஃபார் UV ரேடியேஷன். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற இது ட்ரோபோஸ்பியர் தான் வந்து ஃபர்ஸ்ட் 0லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர். அடுத்து ஆக்சுவலி நான் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்ட்டேன், ட்ரோபோஸ்பியர் 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் we are having ஓசோன் கேஸ். இந்த ஓசோன் கேஸ் தான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். இட் அப்சார்ப்ஸ் தி ஹார்ம்ஃபுல் UV ரேடியேஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்லேருந்து வர ரேடியேஷன்ஸ்ல UV ரேடியேஷன்ஸ் இருக்கு. ஸோ சோலார் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஷார்ட் வேவ்ஸ்லேருந்து லாங் வேவ்ஸ் வரைக்கும் அது போகும். ஸோ காமா ரேஸில் ஆரம்பிச்சு மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுதான் வந்து சோலார் ஸ்பெக்ட்ரம். ஸோ இங்கே வந்து நமக்கு காமா ரேஸ் இருக்கும், இங்கே வந்து நமக்கு வந்து ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்பெக்ட்ரத்தை தான் நம்ம வந்து ரேடியோ ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வீடியோ டிஸ்கஸ் பண்ணும்போது நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு நடுவில் ஒரு குட்டி ஏரியா தான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம், விப்ஜிஆர். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படிங்கிற இந்த விப்ஜிஆர் வரும். இதுக்கு கீழே இருக்கிறது அல்ட்ரா வயலட், இதுக்கு மேலே இருக்கிறது இன்ஃப்ராரெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜனில் இந்த சன்ல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறது இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் தான். அதை தாண்டி இருக்கிற இந்த UV ரேடியேஷன்ஸ் வரும். இந்த UV ரேடியன்ஸ்னால ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்கின் கேன்சர் அண்ட் அதர் டிசீசஸ் வரலாம். ஸோ இந்த UV ரேடியேஷன்ஸை நமக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்க ஓசோன் வந்து அங்கேயே அப்சார்ப் பண்ணிக்குது. அது அங்கேயே அப்சார்ப் பண்ணி அங்கேயே நிறுத்திக்குது. ஸோ அதை அப்சார்ப் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் தி இந்த ஸ்பெக்ட்ரத்தை அப்படியே கட் பண்ணி விட்டுரும். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரமும் இன்ஃப்ராரெட் வந்து இடத்துக்குள்ளேயே வருது. ஸோ அந்த மாதிரி பண்றது தான் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பேரியர் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து நமக்கு வந்து திஸ் ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் தி UV ரேடியேஷன், மெயின்டைன்ஸ் எர்த்ஸ் டெம்பரேச்சர். ஸோ எர்த்தோட டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்ணி கான்ஸ்டன்டா வச்சுக்கிறது அட்மாஸ்பியர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற CO2, H2O அண்ட் மீத்தேன் மாதிரியான கேசஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, தே ஆர் ஆக்டிங் ஆஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ். இது வந்து எர்த்துலேருந்து உள்ள வர சோலார் ரேடியேஷன்ஸ் அலோவ் பண்ணிடுது. ஸோ சன்லேருந்து வரக்கூடிய சோலார் ரேடியேஷன், ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ஸ் உள்ள அலோவ் பண்ணிடுது. ஆனால் அது எர்த் அப்சார்ப் பண்ணி எர்த்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லாங் வேவ் ரேடியன்ஸை இதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதுனால எர்த்தில் வந்து ஹீட் வந்து ப்ரிவேல் ஆகுது. ஸோ இது நார்மலாக இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு நம்ம இப்போ வந்து ஃப்ளாஸ்க் வச்சு குடிப்போம் தெரியுமா, ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். அது என்ன பண்ணுறோம், டீ வந்து போட்டு வச்சுப்போம். டீ வந்து சூடாகவே இருக்கணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டீ போட்டு வச்சுக்கிறோம். அப்பப்போ டீ ஊற்றி குடிச்சிக்கிறோம். இந்த ஃப்ளாஸ்க் என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற டெம்பரேச்சரை உள்ளே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்குது. இப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ அது ஓரளவுக்கு இருந்தால் சரி. ஸோ அதுக்கு முக்கியமாக இந்த CO2, H2O அண்ட் CH4 மாதிரியான கேசஸ் எர்த்தோட அட்மாஸ்பியரில் ஒரு பிளாங்கெட் மாதிரி செயல்படுறதுனால உள்ள வர ரேடியேஷன்ஸை பிடிச்சிக்கிட்டு எர்த்தை வார்மாக மெயின்டைன் பண்ணுது. இந்த கேசஸ் அளவுக்கு அதிகமாக நம்ம நேச்சரா இருக்கிற CO2, H2O அண்ட் CH4னால எந்த பிரச்சனையும் இல்லை. மனிதர்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டினால எமிட் ஆகிற இந்த CO2, H2O அண்ட் CH4 தான் அளவுக்கு அதிகமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகப்படுத்தி அதை வந்து குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ணுது. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் இருந்தால் அது வந்து நமக்கு வந்து மிதமான சூடை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது, குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சரை. அளவுக்கு அதிகமான அந்த கேசஸோட எமிஷன்னால என்ன ஆயிடுது, அட்மாஸ்பியர்ல இந்த கேசஸ் எல்லாமே லெவலுக்கு மேலே போகி அதிகமான ஹீட் ட்ராப் பண்ணி எர்த்தை வந்து வார்ம் ஆக்குது. அதுதான் வந்து நம்ம குளோபல் வார்மிங் சொல்கிறோம். ஸோ இந்த எர்த்தோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற இந்த ஃபீச்சர் ஆஃப் அட்மாஸ்பியரில் தான் நம்ம ஹியூமன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறமா ஏகப்பட்ட CO2 அண்ட் CH4 எமிட் பண்ணி கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகப்படுத்தி இந்த குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் அ வெரி பிக் டிஸ்ரப்ஷன் பிகாஸ் ஆஃப் தி இன் தி atmosphere. And weather is an important phenomena. All weather activities are taking place in the அட்மாஸ்பியர் தான். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற இந்த ரீஜன் இருக்குல்ல, எர்த்தோட கிரவுண்ட்ல இருந்து முதல் 10 கிலோமீட்டர், இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற இந்த ரீஜனுக்குள்ள தான் 95% ஆஃப் தி கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஸோ சைக்ளோன்ஸ்ல இருந்து, மான்சூன்ஸ்ல இருந்து, மழையில இருந்து, வெயில்ல இருந்து, ஆர் வாட் அந்த வெயில் இந்த சென்ஸ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் வெயில். ஸோ ஃபாக்ல இருந்து, பனிமூட்டங்கள், டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ஸ், all the climatic activities happens only in the atmosphere. So atmosphere is the main reason. In the atmosphere oda impact is there in lithosphere and hydrosphere. So in the atmosphere interacts with the lithosphere, same atmosphere also interacts with the hydrosphere. அந்த இன்ட்ராக்ஷன் நடக்குது. அட்மாஸ்பியரும் லித்தோஸ்பியர் அதாவது இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா வெதரிங்லாம் நடக்கும். வெதரிங் அண்ட் எரோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து
லித்தோஸ்பியர்ல நமக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் உருவாகுது. வெதரிங் அண்ட் எரோஷன்னால தான் நமக்கு லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் உருவாகுது. அதே மாதிரி அட்மாஸ்பியரும் ஹைட்ராலஜிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அதுதான் வந்து எல்னினோ, லானினா, ஓஷன் கரண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஓஷன்ல வந்து உருவாக்குது. அண்ட் ஓஷன்ல சைக்ளோன் உருவாக்குறதுக்கு காரணமும் அட்மாஸ்பியரும் ஓஷனும் இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இது மூணுமே வந்து தே வில் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ அதுதான் வந்து இந்த இன்ட்ராக்ஷனை படிக்கிறது தான் பிசிக்கல் ஜியாகிரபி. ஸோ வாட் இஸ் பிசிக்கல் ஜியாகிரபி அப்படின்னா இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் சேஞ்சஸ் அக்கரிங் இன் இட். அதை பற்றி படிக்கிறது தான் ஜியாகிரபியே. ஸோ பிசிக்கல் ஜியாகிரபியே. ஓகே, ஸோ பிசிக்கல் ஜியாகிரபியோட டெஃபினிஷன் அது, நாட் தி என்டையர் ஜியாகிரபி. ஸோ திஸ் இஸ் தி அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் ரோல். இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய டாபிக் வந்து காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். இது ஒரு கிளீஷே டாபிக் தான், எனக்கே தெரியுது. பட் நம்ம எதை நடத்தினாலும் முறையாக எல்லா டாப்பிக்கும் நடத்தணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சாலும் அதை நடத்திட்டு தான் போகணும். கிளீஷே அப்படின்னு விடக்கூடாது. ஸோ பர்மனன்ட் நம்ம வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்க கேஸோடைய காம்போசிஷன் என்ன? இப்போ அந்த கேஸோடைய காம்போசிஷன்ல 78% ஆஃப் தி கேசஸ் வந்து இட் இஸ் நைட்ரோஜன். நைட்ரோஜன் இஸ் தி லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட். ஸோ எர்த் உருவாகிற அந்த ஆரம்ப காலத்துல இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து நமக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னா ஒரு சில மில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ ஒரு சில பில்லியன் இயர்ஸ் தான். ஸோ எர்த்தோட வயசு வந்து 4.5 பில்லியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் எர்த்தை உருவாகி ஒரு 3 பில்லியன் வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே வரல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ரீசெண்டாக இந்த 2 பில்லியன் இயர்ஸ்ல தான் இது நடந்துச்சு. ஸோ முதல் 3 பில்லியன் வருஷத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற கேசஸ் தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தி போட்டோசிந்தசிஸ் அண்ட் டீகேசிங் அண்ட் தி கூலிங் ஆஃப் தி எர்த் தான் வந்து இந்த பர்டிகுலர் காம்போசிஷனுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ ஆரம்ப காலத்தில் நீங்க இப்போ எர்த் உருவான டைம்ல எர்த்தில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம கிட்ட இருந்தது ஃபுல்லாவே வந்து ஹீலியம் மாதிரியான கேசஸும், சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரியான கேசஸும், ஹைட்ரோஜன், ஹீலியம் இதெல்லாம் தான் வந்து அதிகமாக இருந்தது. ஆக்சிஜனே கிடையாது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து அது காரணமே வந்து பிளான்ஸ் தான். லைஃப் உருவாகி பிளான்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் இந்த பர்டிகுலர் காம்போசிஷனுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நைட்ரோஜன் அப்படிங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட் 78%. ஆக்சிஜன் இஸ் தி செகண்ட் ஹையஸ்ட், தட் இஸ் 21%. நம்ம 20.9 ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. இதை 78, இதை 21 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 78, 21 இதை ரெண்டுத்தையும் கூட்டினாலே என்ன ஆயிடுது? 99% முடிஞ்சிருது. கரெக்டா? ஸோ இங்கே 99% ஆயிடுச்சு. ஸோ இந்த 99%க்கு அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி 1% தான் வந்து நமக்கு மிச்ச கேசஸே. ஸோ 99% ஆஃப் தி கேசஸ் இன் தி அட்மாஸ்பியர் இஸ் நத்திங் பட் நைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ நம்ம மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கான ஆக்சிஜனும் அதை வந்து சப்போர்ட் பண்ற இந்த நைட்ரோஜனும் தான் இருக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து இன்கேஸ் இது 21ல இருக்கு, இதே ஆக்சிஜன் வந்து 50% இருந்ததுன்னு வைங்களேன், எர்த்தில் ஆக்சிடேஷன்லாம் அதிகமாகி ரஸ்டிங் அண்ட் கரோஷன் அதிகமாயிடும். ஸோ எர்த்தில் ரஸ்டிங் கரோஷன்லாம் அதிகமாக நடக்காம ரெகுலேட் பண்ற ஒரு முக்கியமான ரோல் தான் வந்து நைட்ரோஜன் பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? 21% இருக்கிற இந்த ஆக்சிஜனை என்ன பண்ணுது? அயனை வந்து ரஸ்ட் பண்ணி அயன் ஆக்சைடு ஆக்குது, காப்பரை ரஸ்ட் பண்ணி காப்பர் ஆக்சைடு ஆக்குது, எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்ணி அதை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா ஆக்சிஜன் வில் ஈஸிலி ரியாக்ட் வித் அதர் காம்போனன்ட்ஸ், இட்ஸ் ஹைலி ரியாக்டிவ். ஸோ இந்த ஆக்சிஜனுடைய இந்த இம்பாக்டை குறைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆர்கான், CO2, நியான், ஹீலியம், கிரிப்டான், ஜெனான் அண்ட் ஹைட்ரோஜன். ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதெல்லாம் மனப்பாடமாக வச்சிருக்கணும். இந்த டிசெண்டிங் ஆர்டருங்கிறது மனப்பாடமாக இருக்கணும். நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, நியான், ஹீலியம், கிரிப்டான், ஜெனான், ஹைட்ரோஜன் அப்படிங்கிறத வந்து நிமோனிக்ஸ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஜெனான் அப்படிங்கிறது எல்லாமே நோபல் கேசஸ். நோபல் கேசஸ்னா இது வந்து இனர்ட் கேசஸ், ஹெவி கேசஸ் விச் ஆர் இனர்ட், இட் ஒன்ட் ரியாக்ட் வித் எனி அதர் கேஸ். அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான கேஸ் வந்து CO2வும் ஹைட்ரோஜன் தான். ஸோ CO2 வந்து 0.03, அதே மாதிரி ஹைட்ரோஜன் வந்து 0.00005, 405 அப்படிங்கிற பர்சன்டேஜ்ல இருக்கு. இந்த நம்பர்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம அட்லீஸ்ட் முக்கியமான கேசஸ்க்காவது ஞாபகம் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கலனாலும். ஓகே, ஸோ மூணாவது லார்ஜஸ்டா 0.9% வந்து ஆர்கான் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் 99 ஆயிடுச்சா, இது வந்து 0.9 ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் 0.1% ஆஃப் தி கேசஸ் தான் எல்லாமே. 99.99 என்னன்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், 99.9% வந்து இந்த மூணு கேஸ் தான், நைட்ரோஜன், ஆக்சிஜன் அண்ட் ஆர்கான். இதுதான் வந்து அட்மாஸ்பியரோட பியூட்டி. ஸோ திஸ் இஸ் தி மேஜர் கான்ஸ்டிடியூவன்ட். ஸோ இப்போ ஒரு கேஸோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல் அண்ட் ஆக்சிடேஷன் அண்ட் கம்பஷன். ஸோ மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கும் அனிமல்ஸ் உயிர் வாழ்றதுக்கும் ஒரு முக்கியமான ரெஸ்பிரேஷன் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கிறது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் நம்ம உயிர் சுவாசிக்கிறதுனால தான் நம்ம உடம்புக்குள்ள குளுக்கோஸ் ஃபார்மேஷன், எனர்ஜி ஃபார்மேஷன் நடந்து நமக்கு எனர்ஜியே கிடைக்குது. வி கெட் அவர் எனர்ஜி பிகாஸ் ஆஃப் தி ஆக்சிஜன் அண்ட் தி ஆக்சிஜன் விச் வி பிரீத் இன் விச் லெட்ஸ் டு தி குளுக்கோஸ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன். இந்த ஆக்சிஜன் வந்து இருக்கிற எல்லா காம்பவுண்ட், எல்லா எலிமெண்ட்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகி they will form oxides. அந்த ஆக்சைட்ஸ்னால லைக் அயனை வந்து ரஸ்ட் ஆக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் கூட ரியாக்ட் பண்ணி ஆக்சைட்ஸாக மாற்றுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எரோஷனுக்கு இது வந்து காரணமாகவும் இருக்கு. சம்டைம் ஒரு சில ஆக்சைட்ஸ்லாம் நல்ல ஆக்சைட்ஸ் இருக்கு. கம்பஷன்,
நம்ம ஃபயர் அப்படிங்கிறது உருவாகணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லாமல் ஃபயர் இருக்காது. ஸோ ஆக்சிஜன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபயர். ஸோ இப்போ நம்ம வந்து பற்ற வச்சா நெருப்பு பற்றிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆக்சிஜனாக இருக்குது. ஸோ நெருப்போட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் குக்கிங், இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஃபயர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபயர் இல்லாமல் சமைக்க முடியாது. ஃபயர் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அஃப்கோர்ஸ் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்ல குக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு கரண்ட் எங்கேருந்து வருது? இட் கம்ஸ் ஃப்ரம் தி தெர்மல் பவர் பிளான்ட் தான். ஸோ ஃபயர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ தட் இஸ் ரோல் ஆஃப் ஆக்சிஜன் அஃப்கோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நைட்ரோஜன். நைட்ரோஜன் இஸ் ரிலேட்டிவ்லி இனர்ட் கேஸ். இனர்ட் கேஸ்னா அது ஆட்டி ரியாக்ட் பண்ணாது, அது பாட்டிக்கு தனியாக இருக்கும். அது தனியாக லிக்விட், அது நைட்ரோஜன் கேஸாக இருந்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. நைட்ரோஜன் லிக்விடாக மாறுச்சுன்னா அதுதான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணும். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூன்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து நைட்ரோஜன் இருக்க போது. இதோட மெயின் ரோல் என்னதுன்னா ஆக்சிஜனை டைல்யூட் பண்ணி அந்த எரோஷனும் கம்பஷன் ப்ராசஸையும் ரெகுலேட் பண்ணுறது தான் நைட்ரோஜனோட வேலை. ஸோ நம்மளோட அட்மாஸ்பியரில் 21% ஆக்சிஜன் இருந்ததுக்கே இப்படி ஃபயர் வருது. அது வந்து 50% ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னும் எல்லாமே அதிக லெவலில் போயிருக்கும். ஸோ அதனால அதை ரெகுலேட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோல் வந்து நைட்ரோஜனை சார்ந்தது. நைட்ரோஜன் ஆக்சிஜன் கலந்து இருக்கும் போது தான் ஆக்சிஜனுடைய அந்த வீரியம் வந்து குறையுது. த இன்டென்சிட்டி ஆஃப் தி ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி நைட்ரோஜன். ஸோ அடுத்த முக்கியமான காசு வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ பிளான்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தி கிரீன் பிளான்ட்ஸ் வில் அப்சார்ப் சன்லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் குளோரோபிளாஸ்ட். அவங்களுடைய செல்ல இருக்கிற குளோரோபிளாஸ்ட் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் பிளான்ட் லைஃபே நடக்குது. ஸோ இந்த எனர்ஜியை தான் வந்து ஆட்டோட்ராப்ஸ் அப்படி பிளான்ட் உருவாக்குறாங்க. இந்த எனர்ஜியை தான் ஹெட்ரோட்ராப்ஸ், பிளான்ட்ஸை சாப்பிட்ற மிருகங்கள் சாப்பிட்டு அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. நம்மளும் வந்து செடி கொடிகள் அண்ட் பழங்கள், காய்கறிகள் சாப்பிடும்போது நமக்கு அந்த எனர்ஜி வருது. அந்த எனர்ஜியை உருவாக்குறது பிளான்ட்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடும் மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்பன் டை ஆக்சைட்ல இருந்து தான் பிளான்ட்ஸ் உருவாகுது. இந்த பிளான்ட்ஸை தான் நம்மளும் சாப்பிட்றோம். நம்ம வந்து நிறைய ஃபுட்ல வந்து வெஜிடேரியன் டயட்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் வருது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் அஸ் ஆல்சோ. அண்ட் இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவாக இருக்கிற வரைக்கும் எர்த்துக்கு நல்லது. அது ஒரு ஃப்ளாஸ்க்கு மாதிரி எர்த்தை வந்து சூடாக வச்சுக்குது. எப்படி வந்து ஃப்ளாஸ்க்கு டீயை சூடாக வைக்கிற மாதிரி. இந்த டீயை விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க, நமக்கு அது எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நமக்கு டீ சூடாக வேணும்னா ஃப்ளாஸ்க்கு தேவை. எர்த்து வந்து மிதமாக இருக்கணும்னா அதுக்கு CO2 தேவை. ஆனால் இந்த CO2 அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் ஓவராக சூடாயிடுது. ஓகே, CO2 என்ன பண்ணுது? சூட்டை அப்படியே அப்சார்ப் பண்ணி அப்படியே மிதமாக வச்சுக்குது. அது அளவுக்கு அதிகமாக CO2 ஆயிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக சூடு அப்சார்ப் பண்ணி தான் குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ணுது. குளோபல் வார்மிங் இருக்கிறதுனால எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதிகமாகி ஐஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகுது. அதுதான் நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியரில் அடுத்து வந்து வாட்டர் வேப்பர். ஸோ இந்த எல்லா கேஸஸோட இங்கே வாட்டர் வேப்பர் லிஸ்ட் இல்லைனாலும் வாட்டர் வேப்பர் இஸ் தேர் இன் தி அட்மாஸ்பியர். ட்ராபிக்கல் ரீஜனில் ஒரு 4%, டெம்பரேட் அண்ட் போலார் ரீஜன்ஸில் ஒரு 1% வரைக்கும் வி ஹேவ் வாட்டர் வேப்பர். H2O மிக்ஸ் ஆகுது. இது வந்து நார்மல் கான்ஸ்டிடியூஷன். இங்கே நீங்கள் பார்த்தீங்களா நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஆர்கான் இதெல்லாம் வந்து இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த கேஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன். வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது வந்து எர்த்தில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து சன்னோடைய ரேடியேஷன்னால எவாப்ரேட் ஆகி காத்துல போயிட்டு கலங்கிறது தான் வாட்டர் வேப்பர். இது வந்து எர்த்துல இருந்து மேலே போறது. இது வந்து நேச்சுரலாவே அட்மாஸ்பியர்ல இல்ல, எர்த்துல இருந்து மேலே போனது. ஸோ இந்த வாட்டர் வேப்பர் தான் வந்து 4% இன் தி ஈக்குவேட்டர்ல அதிக இன்சோலேஷன் வரதுனால நிறைய எவாபரேஷன் நடக்குது. அதனால 4% வந்து இன் வார்ம் அண்ட் வெட் டிராபிக் ரீஜன்ஸ்ல இருக்கு. ஸோ 23 டிகிரி லேட்டிடியூட் வரைக்கும் 4% இருக்கு. போலார் அது வந்து அப்படியே குறைய போகும். லேட்டிடியூட் ஏற ஏற வாட்டர் வேப்பரோட கண்டென்ட் குறைஞ்சி போலார் ரீஜன்ல 1% இருக்கு. ஸோ இந்த வாட்டர் வேப்பர் வந்து நேச்சுரல் கான்ஸ்டிடியூன்ட் ஆஃப் தி அட்மாஸ்பியரா இல்லாம இட் இஸ் கிரியேட்டட் பை தி எவாபரேஷன் ஆஃப் தி வாட்டர் விச் இஸ் பிரசன்ட் இன் தி எர்த். ஸோ இதுதான் அட்மாஸ்பியருக்கும் ஹைட்ரோஸ்பியருக்கு உள்ள ரிலேஷன்ஸ். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிக்ரீஸ் வித் ஆல்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட். நீங்க எர்த்துல இருந்து மேலே போக போக உயரம் போக போக வாட்டர் வேப்பரோட கண்டென்ட் வந்து குறையும். அதே மாதிரி நீங்க லேட்டிடியூட்ல மேலே போக போகையும் இட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம். இட் இஸ் ஆல்சோ கிரீன் ஹவுஸ் கேஸ். கார்பன் டை ஆக்சைடு மாதிரி வாட்டர் வேப்பரும் ஒரு முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேஸ். இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பிளாங்கெட் அந்த ஃபிளாஸ்கா இருக்கு. ஸோ லேட்டன்ட் ஹீப் ஆஃப் எவாபரேஷனும் கண்டென்சேஷன் தான் வந்து எல்லா கிளைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்கும் காரணம். ஏன் நம்ம ஒரு வாட்டர் வேப்பர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து பார்க்குறோம்னா எல்லா கிளைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்கும் காரணமாக இருக்கிற கல்பிரிட்டி வந்தான் இந்த வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறவன் இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது, ஏகப்பட்ட கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸே நடக்குது. ஸோ என்ன நடக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே தண்ணி இருக்கு, லேக்ல இருக்க இல்லை ஓஷன்ல இருக்க வாட்டர் அப்படின்னு வைங்களேன். இந்த வாட்டர் வந்து சன்னோட ரேடியேஷன்ஸ்னால என்ன ஆகுது, எவாபரேட் ஆகுது.
எவாபரேட் ஆகும்போது என்ன நடக்குது? ஸோ இந்த சன்னோட ரேடியேஷனை வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணுது. ஓகே, இந்த வாட்டர் வந்து சன்னோட ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸோ வாட்டர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு வைங்களேன். சன்னோட ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணி அது 100 டிகிரிக்கு ரீச் ஆகுது. அப்படி 100 டிகிரி ரீச் ஆகும்போது அது கேஸா மாறி வாட்டர் வேப்பர் ஆகி அட்மாஸ்பியருக்கு போகுது. ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு பை அ கிராம் ஆஃப் வாட்டர் டு பிகம் வாட்டர் வேப்பர் இஸ் கால்ட் அஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ ஹீட், அதாவது ஒரு கிராம் ஆஃப் வாட்டரை வாட்டர் வேப்பரா மாத்துறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவை அப்படிங்கிறது தான் லேட்டன்ட் ஹீட். ஸோ இந்த லேட்டன்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் இது வந்து வாட்டர் வேப்பரா மாறுது. ஸோ இது வாட்டர் வேப்பரா மாறி போகும்போது என்ன பண்ணிடுது, சுத்தி இருக்கிற ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்குது. அதே மாதிரி இந்த வாட்டர் வேப்பர் கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் கூல் ஆன பிறகு என்ன ஆயிடுது, இந்த வாட்டர் வேப்பர் கேஸ்ல இருந்து திருப்பி லிக்விடுக்கு மாறுது. ஸோ லிக்விடுக்கு மாறும்போது தான் கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ இப்படி கண்டென்சேஷன் நடக்கும்போது என்ன ஆயிடுது, 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த வாட்டர் வேப்பர் லிக்விடா மாறி மழை துளிகளா மாறும்போது அது என்ன பண்ணுது, இட் இஸ் எமிட்டிங் தி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன். ஸோ இங்கே அப்சார்ப் ஆகி அது வாட்டர் வேப்பரா ஆனதுனால பயன்படுத்தின ஹீட்டை வந்து வெளியே எமிட் பண்ணி தான் அது தண்ணியா மாறுது. ஸோ இதுதான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் சொல்றோம். அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி விச் இஸ் எமிட்டட் பை தி வாட்டர் மாலிகூல்ஸ் when they are formed. ஸோ அந்த வாட்டர் வேப்பர் கூல் ஆகி அதை வந்து தண்ணியா மாறி ஒரு ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுத்தி ஃபார்ம் பண்ணி அதுதான் மேகமா மாறுது. அப்படி மழை மேகமா மாறும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வாட்டர் வேப்பர் அப்சார்ப் பண்ண இந்த ஹீட் இருக்குல்ல, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்குல்ல, எவாபரேஷன் இருக்கு, அதை எமிட் பண்ணுது. ஸோ அது எமிட் பண்ணும்போது சுத்தி இருக்க ரீஜனை சூடாக்குது. ஸோ இப்படி அது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷனை அப்சார்ப் பண்ணி சுத்தி இருக்க ரீஜனை கூல் ஆக்கும். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் நடக்கும்போது என்ன ஆயிடுது, சுத்தி இருக்க ரீஜனை வார்ம் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி பண்றதுனால இந்த சின்ன சின்ன இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷன் அப்சார்ப் பண்றதுனாலையும் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷனை எமிட் பண்றதுனாலையும் தான் எர்த்தோட டெம்பரேச்சர்ல ஒரு முக்கியமான அட்மாஸ்பியர்ல இருந்து ஒரு முக்கியமான சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நடக்குது. இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தான் வந்து ஏகப்பட்ட கிளைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு காரணம். சைக்ளோன் உருவாகிறதுக்கு காரணம், அதே மாதிரி ப்ரெஷர்ஸ் மாறுறதுக்கு காரணம், கன்வெக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு காரணமா இருக்கு இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷனும் கண்டென்சேஷனும். இதை பத்தி இன்னும் டீடைல்டா நம்ம வந்து சைக்ளோன் பார்க்குறப்ப பார்ப்போம் அதோட ரோல் என்ன. ஏன்னா சைக்ளோன் அப்படிங்கிறது ஒரு ஹீட் இன்ஜின் தான். சைக்ளோன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு இன்ஜின் மாதிரி. அந்த இன்ஜினை ஃபியூவல் பண்றதே லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் தான். ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இதை தாண்டி அட்மாஸ்பியர்ல முக்கியமா இருக்க விஷயங்கள் சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்ம எமிட் பண்ற புகைகள், டஸ்ட் தான் சாலிட் பார்ட்டிகல்ஸ் சொல்றோம். ஏரோசால்ஸ் அண்ட் டஸ்ட் தான். ஸோ நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ்லேருந்து எமிட் பண்ற புகை, இண்டஸ்ட்ரியிலேருந்து எமிட் பண்ற புகை, அதே மாதிரி வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ்னால எமிட் ஆகிற டஸ்ட், இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் வந்து பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஏர் பொல்யூஷன் படிக்கும்போது பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 PM10 அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அண்ட் டஸ்ட் இது எல்லாம் தான் வந்து வானத்துல இருக்கு. ஸோ இதுவும் வந்து அட்மாஸ்பியர்ல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது இன் கிளைமேட். இது என்ன ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பிளே பண்ற முக்கியமான ரோல் இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான் என்ன ஆகுது, வானத்துல இருக்கும்போது இந்த சாலிட் பார்ட்டிகளை சுத்தி தான் இந்த கண்டென்சேஷனே நடக்குது. ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் வேப்பர் இந்த சாலிட் பார்ட்டிகளை சுத்தி தான் கண்டென்ஸ் ஆகி இதை தான் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வானத்துல ஒரு டஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த வாட்டர் வேப்பர் சுத்தி வந்து வாட்டர் வேப்பர் இருக்கு. இந்த வாட்டர் வேப்பர்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு டஸ்ட் பார்ட்டிகளை சுத்தி தான் அது வந்து தண்ணி டிராப்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்க பாத்திருக்கீங்களா, கோல்டு டைம்லலாம் எப்படி உங்களோட கிளாஸை சுத்தி வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வாட்டர் டிராப்லெட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு டஸ்ட் பார்ட்டிகளை சுத்தி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுத்தி தான் இந்த மாதிரி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் தான் ஒன்று சேர்ந்து மேகமா மாறுது. மேகம் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுத்தி ஃபார்ம் ஆன வாட்டர் டிராப்லெட்ஸோட கலெக்ஷன் தான் மேகம். ஸோ இந்த மேகம் தான் வந்து இந்த ஹைக்ரோஸ்கோபிக் இதை வந்து 2 கண்டிஷன். இந்த மாதிரி வந்து கலெக்ட் ஆயிருக்க ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிச்சு. ஒரு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு இருக்கு, அதை ரீச் பண்ணும்போதும் அதை பத்தி என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். பிரசிபிடேஷன் டியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போதும் இதோட வெயிட் வந்து கிராவிட்டியை விட அதிகமாகும் போது என்ன ஆயிடுது, அது டக்குன்னு மழையா மாறிடுது. ஸோ மழை உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஆகாயத்தில் இருக்க இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் தான். இது இல்லாமல் மழையே இல்லை. ஓகே, ஸோ தே ஃபார்ம் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை அண்ட் தே ஃபார்ம் தி ரெயின். இது வந்து ஒரு முக்கியமான ரோல். இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடைய முக்கியமான ரோல் என்னதுன்னா அதான் மழை கொடுக்குது. மழை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிகராக இருக்கு. ரெண்டாவது ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க இந்த டஸ்ட் தான் என்ன பண்ணுது, இட் இஸ் காசிங் ஸ்கேட்டரிங். ஸோ சோலார் ரேடியேஷன்ஸ் இதில் பட்டு தான் நமக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகுது. இப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது தான் சன்ரைஸ் அப்போ ரெட் கலரும் சன்செட் அப்போ அந்த ரெட் கலர் ஸ்கை கிடைக்குது. செக்கச்சிவந்த வானம் ஏன் வருது அப்படின்னா, செக்கச்சிவந்த வானத்துக்கு காரணம் இந்த பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ அந்த ரெட் கலர் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை, இந்த ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம். இதை தாண்டி என்ன ஆகுது, இந்த அட்மாஸ்பியரிக் பார்ட்டிகல்ஸ் தான் ஏரோசால்ஸா மாறி அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது சோலார் ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிக்குது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பொல்யூஷன் ஆகி, இப்போ நம்ம ஏர் பொல்யூஷன் அதிகப்படுத்தி அளவுக்கு அதிகமாக டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாமே அட்மாஸ்பியர்ல போய் செட்டில் ஆயிடுது.
இது எர்த்தோடைய ஹீட் பட்ஜெட்டை அஃபெக்ட் பண்ணும். எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னு பார்க்குறோம் பாருங்க. இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரில் வந்து பிளாக் கார்பன் அப்படி கிரே கார்பன் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். பிளாக் கார்பன்னா கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக் பார்ட்டிகல்ஸ்லாம் அட்மாஸ்பியரில் அதிகமாகும் போது சன்லேருந்து வர ரேடியேஷன்ஸ் எல்லாமே எர்த்துக்கு வராமல் இதுவே அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ இங்கே தான் லேண்ட் இருக்குன்னு வைங்களேன். லேண்டுக்கு வர வேண்டிய ரேடியேஷன்ஸ் எல்லாம் இந்த டஸ்டே அப்சார்ப் பண்ணி இங்கே வச்சுக்குது. ஸோ அதனால லேண்டுக்கு வர வேண்டிய ரேடியேஷனே வரமாட்டேங்குது. அதனால என்ன ஆயிடுது, சம்டைம்ஸ் நமக்கு வந்து கூல் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி வந்து எர்த் ஐஸ் மேல ஐஸ் இருக்குன்னு வைங்களேன். இங்க ஒரு ஐஸ் கேப் இருக்கு. ஐஸ் மேல இப்போ நீங்க இன்சோலேஷன் படுதுன்னா ஐஸ்ல பட்டோன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா ஐஸ் வந்து ஒயிட்டா இருக்கு, ஷைனிங்கா இருக்கு. ஸோ பட்டோன்னு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஸோ ஐஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் அது வந்து அப்படியே ஐஸாவே இருக்கு. ஏன்னா அது சன்ரைஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்சார்பே பண்ணாது. அப்சார்ப் பண்ணாதானே சூடாகும். ஸோ இது அப்சார்பே பண்ணாது. ஸோ இந்த ஐஸ் மேலலாம் இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் விழும்போது என்ன ஆயிடுது, இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த சன்லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். ஏன்னா அது கருப்பா இருக்கு. ஐஸ் தான் வெள்ளையா இருக்கு, அல்பிடோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுது. ஆனா இந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் கருப்பா இருக்கிறதுனால அது ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கும். அதை ஹீட் அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஐஸை மெல்ட் பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணுது. ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம ஏர் பொல்யூட்டன்ஸ் எமிட் பண்ணும்போது எப்படி ஐஸ் மெல்ட் ஆகுது அப்படின்னா இதனால தான். இதே ஏர் பொல்யூட்டன்ஸ் தான் என்ன பண்றது, நமக்கு இந்த கேஞ்சட்டிக் பெல்ட்ல நம்ம எமிட் பண்ற இதான் கேஞ்சட்டிக் பெல்ட் இருக்குல்ல, இந்த பஞ்சாப், ஹரியானா, யூபி, பீகார், இங்க எமிட் பண்ற இந்த ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அப்படியே ஹிமாலயாஸ்ல போய் மேலே விழுது. ஸோ ஹிமாலயாஸ்ல போயிட்டு அதோட பீக்ல இருக்கிற ஐஸ்லலாம் இந்த பார்ட்டிகல் வந்து டஸ்ட் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டிகல் இப்போ இதுக்கு முன்னாடி சன்லைட் ஹிமாலயாஸ்ல பட்டுச்சுன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ அதனால ஹிமாலயாஸ் வந்து மெல்ட் ஆகாது அவ்வளோவா. இப்போ இந்த ஹிமாலயாஸ்ல இருக்க ஐபீக்ஸ்லாம் இந்த குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால தே ஆர் அப்சார்பிங் த ஹீட் அண்ட் மெல்டிங். ஸோ அது மெல்ட் ஆகிறதுனால மெல்டிங் அதிகமாக ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. ஸோ this is increasing the melt of the glaciers. So இந்த மாதிரி solid particles in atmosphere, they are causing rainfall. At the same time they are creating the colors in the sky. They are also increasing the melting of the glaciers. அதை வந்து மெல்ட் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி ஹீட் பட்ஜெட்டை டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் அதிகமாகும் போது என்ன ஆகுது, எர்த்துக்கு வர வேண்டிய ரேடியேஷன்ஸை சம்டைம்ஸ் இவங்களே அப்சார்ப் பண்ணி அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ குளோபல் வார்மிங்கை அதிகப்படுத்தி விட்றாங்க. ஸோ குளோபல் வார்மிங் அதிகப்படுத்தி விட்டு இன்னும் வந்து அதிகம் மெல்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி வந்து இது என்ன பண்ணும், இந்த மாதிரி அட்மாஸ்பியர்லேருந்து குளோபல் வார்மிங் அதிகப்படுத்தி விடுது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஐஸ் மேலே செட்டில் ஆகும்போது குளோபல் வார்மிங் அதிகப்படுத்தி விடுது. ஸோ குளோபல் வார்மிங் அதிகமாகிறதுனால எர்த் இன்னும் சூடாயிடுது. இன்னும் சூடாகிறதுனால இன்னும் அதிகமாக ஐஸ் மெல்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகுது, இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்து ஐஸை வந்து இன்னும் மெல்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் தான் சாலிட் பார்ட்டிகல். ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் பற்றி நம்ம படிக்கும்போது இந்த பர்சன்டேஜ் மட்டும் படிச்சுக்காம இந்த கேஸஸோடைய ரோலும் படிச்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மெயின்ஸில் கேட்டால் ஆன்சர் ரேட்டிங் இப்போலாம் கன்வென்ஷனலாக கேட்குறாங்க, ப்ரிலிம்ஸில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டாபிக் வந்து லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். இது வந்து இன்னொன்று கிளீஷேவான டாபிக். தொட்டு ஜாகிரஃபினா இது நடத்தியே ஆகணும். கிளைமேட்டாலஜி இது நடத்தாமல் நடத்த முடியாது, அதனால இது நடத்தியே ஆகணும். ஓகே, லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ இது லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ இதுதான் எர்த் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எர்த்துக்கும் இதுதான் கர்மான் லைன். நம்ம வந்து ஸ்லைட்லேயே கர்மான் லைன் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். கர்மான் லைன் 100 கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த எர்த்துக்கும் இந்த இதுக்கு மேலே இருக்கிற ரீஜன் தான் வந்து ஸ்பேஸ். ஓகே, இதெல்லாம் ஸ்பேஸ். இங்கே தான் வந்து சேட்டலைட்ஸ் இருக்கு அண்ட் ஆல் தி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த எர்த்துக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை வந்து நம்ம அட்மாஸ்பியர் வந்து வேரியஸ் லேயர்ஸாக பிரியுது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னால. ஸோ அந்த லேயர்ஸ் தான் வந்து நம்ம என்னவா பிரிக்கிறோம், 4ஆக பிரிக்கிறோம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியருக்கு அப்புறமா இருக்க ரீஜனை எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். எக்ஸோஸ்பியர் தான் ஸ்பேஸ். ஓகேவா, அதை தான் எக்ஸோஸ்பியர் சொல்றோம். எக்ஸோஸ்பியர் எங்க முடியுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதோட ஆரம்ப புள்ளி 4 கிலோமீட்டர்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சில அறிஞர்கள் வந்து 625 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது 400 600 ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணிக்கலாம், 100வது லைன்ல நமக்கு அயனோஸ்பியர் முடியுது. இங்க 100வது கிலோமீட்டர்ல அயனோஸ்பியர் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நம்ம முடிச்சிடலாம். இங்க அயனோஸ்பியர் முடியுது. அயனோஸ்பியருக்கு அப்புறமா எக்ஸோஸ்பியர். ஸோ தெர்மோஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஸோ அதோட அப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்க நம்ம ட்ரோபோஸ்பியர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ட்ரோபோஸ்பியர் அப்படின்னா இதுதான் லேண்ட். இந்த லேண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற இந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளோட இந்த அட்மாஸ்பியரை வந்து நம்ம 4ஆக பிரிக்கிறோம். அந்த 4 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். என்னன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர். இதுதான் 4. இந்த 4ஓடைய நம்ம என்ன படிக்கணும், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 4த்தை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா அதோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹைட் என்னங்கிறது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதுல இருக்க டெம்பரேச்சரோட பிஹேவியர் என்ன, அங்க டெம்பரேச்சர் ஏறுதா இறங்குதா. ஏன்னா ட்ரோபோஸ்பியர்ல டெம்பரேச்சர் குறையும், ஆனா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல டெம்பரேச்சர் ஏறும். திரும்பி மீசோஸ்பியர்ல குறையும், தெர்மோஸ்பியர்ல ஏறும். ஸோ டெம்பரேச்சர் ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 3வது அதுல இருக்க கான்ஸ்டிடியூவன்ஸ் என்ன.
அதோடைய ரோல் என்ன, நாலாவது வந்து அதோட ரோல் என்ன, இந்த 4 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு லேயர்லையும் நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட ஹைட் எங்கே, எது வரைக்கும் அதோட லிமிட், அதில் டெம்பரேச்சரோட பிஹேவியர் என்ன, அதில் இருக்க கான்ஸ்டிடியூன்ஸ் என்ன, அதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறத 4 பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 4த்தையும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சிச்சு இந்த டாபிக், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எர்த்லேருந்து ஆரம்பிச்சு நமக்கு முதல் இருக்கிற அந்த 10 கிலோமீட்டர் தான் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த எர்த்லேருந்து ஆரம்பிச்சு இருக்கிற இந்த முதல் 10 கிலோமீட்டர் தான் ட்ரோபோஸ்பியர். 10 கிலோமீட்டருங்கிறது ஆவரேஜ். ஈக்குவேட்டர் ரீஜன்ல இந்த ட்ரோபோஸ்பியர் 18 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகும். போலார் ரீஜன்ஸ்ல இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகுது. ஸோ ஆவரேஜா நம்ம 10 அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா ஈக்குவேட்டர் ரீஜன்ல இந்த ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து ஸோ எப்படி இருக்குன்னா, இதுதான் எர்த்துன்னு வைங்களேன். இங்கே தான் நமக்கு ஈக்குவேட்டர் இருக்கு, இங்கே போலார் இருக்குன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து இங்கே இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர் கிட்ட ஒரு பல்ஜ் இருக்கு, திரும்ப இங்கே எப்படி குறையுது, உங்களுக்கு புரியுதா? ஸோ இங்கே வந்து அது 8 கிலோமீட்டர் தான், ஆனால் இங்கே வந்து 18 கிலோமீட்டர். இது காரணம் என்ன அப்படின்னா, சோலார் இன்சுலேஷன் ஈக்குவேட்டர்ல தான் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தான் அதிகமான கேசஸ் ஹீட் ஆகி அதிகமாக ரைஸ் ஆகுது. ஸோ சன்லைட் வந்து ஈக்குவேட்டர்ல தான் அதிகம், நமக்கே தெரியும். இன்சுலேஷன் அங்கே அதிகமாக இருக்கு போலாரை கம்பேர் பண்ணும்போது, அது ஏங்கிறது பார்ப்போம். ஸோ இது இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான கேஸ் இங்கே தான் ஹீட் ஆகி திஸ் ஹீட்டட் கேசஸ் ஆர் ரைசிங் அண்ட் ரீச்சிங் தி ஹையஸ்ட் லெவல்ஸ். ஸோ இங்கே போலார் ரீஜனில் கம்மியான ஹீட்டு தான் இருக்கிறதுனால இங்கே கேஸ்லாம் ஹீட் ஆகி ரைஸ் ஆகாது. பொதுவாக ஒரு கேஸ் வந்து சோலார் ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணோன்னே எக்ஸ்பேண்ட் ஆகும். எனிதிங் விச் இஸ் கெட்டிங் ஹீட்டட் வில் எக்ஸ்பேண்ட், எனிதிங் விச் இஸ் கெட்டிங் கோல்ட் வில் கான்ட்ராக்ட். ஸோ அது கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆயிடுது, அதோட டெம்பரேச்சர் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லைட் ஆயிடுது, அதோட டென்சிட்டி குறைஞ்சது, அதனால ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ரைஸ் ஆகிற கேஸ் வந்து மேலே போய் அதிக ஹைட்டுக்கு போகிறதுனால தான் ஈக்குவேட்டருக்கு மேலே ட்ரோபோஸ்பியரோட ஹைட் அதிகம் இன்சுலேஷனால. ஒய், இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்ல என்ன கேள்வி வரலாம், ஒய் தி ஹைட் ஆஃப் தி ட்ரோபோஸ்பியர் இஸ் ஹையர் இன் ஈக்குவேட்டர் தேன் கம்பேர்ட் டு போல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கும்போது என்ன பதில், அதுக்கான பதில் என்னன்னா, இங்கே தான் அதிகமான இன்சுலேஷன் இருக்கு, ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் வில் எக்ஸ்பேண்ட் அண்ட் கோ அப் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இது 18 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த ட்ரோபோஸ்பியரோட லிமிட் நமக்கு தெரிஞ்சிச்சு. இதோட ஆவரேஜ் ஹைட் 10 கிலோமீட்டர், போலார்ல வந்து 8 அண்ட் ஈக்குவேட்டர்ல 18 அப்படின்னு தெரிஞ்சிச்சா. இப்போ இதோட டெம்பரேச்சர், ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக் டெம்பரேச்சர். ஸோ இதுக்கு பேர் தான் லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொதுவாக வந்து டெம்பரேச்சர் வந்து ஹைட் ஏற ஏற குறையும். அது ஏன் குறையுது அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இப்போதைக்கு என்ன வச்சுக்கலாம்னா, நம்ம டெம்பரேச்சர் வந்து சி லெவல்ல இருந்து மேலே போக 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 டெம்பரேச்சர் குறையுது. ஏன்னா எர்த்து வந்து சன்னுல இருந்து டைரக்டா எர்த்துக்கு வர்றதுனால சூடாகல. சோலார் ரேடியேஷன் எர்த்து மேல படுறதுனால எர்த்து சூடாகல. சோலார் ரேடியேஷன் எர்த்து அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அதை ரிலீஸ் பண்றதுனால தான் வந்து சூடு இருக்கு. ஸோ நம்ம இப்போ எர்த்து மேல இங்க நிக்கிறோம்னு வைங்களேன், சன்னு வந்து டைரக்டா நம்ம மேல படுறதுனால நமக்கு அந்த சூடு வந்து ஃபீல் ஆகல. சன்னு எர்த்துல பட்டு அந்த அப்சார்ப் ஆன ஹீட் வந்து எர்த்து எமிட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த சூடே ஃபீல் ஆகும். ஸோ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் நமக்கு ஹீட் ஃபீல் ஆகுது தவிர சன்னுல இருந்து டைரக்டா நமக்கு மண்டையில பட்டு ஹீட் வந்து ஃபீல் ஆகல. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஹைட்ல போக போக நீங்க எர்த்துல இருந்து மேலே போக போக குறையறதுனால தான் இப்போ நீங்க ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் கூல் ஆகும், லேண்ட்ல இருந்தால் ஹாட்டாகவும் இருக்கு. ஸோ நீங்கள் அதனால ஹைட் ஏற ஏற, அதாவது மேலே ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் குறையுது. ஸோ எர்த்தில் ஆவரேஜாக இங்கே 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா அந்த 20 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சு ஒரு ஹைட்டு போகும்போது 0 ஆயிடுது. அதை தாண்டி நீங்கள் மேலே போய் 10 கிலோமீட்டர் மேலே நீங்கள் வந்து ட்ரோபோஸ்பியர் ரீச் ஆகும்போது நம்மளோட டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் -60லேருந்து -80 வரைக்கும் இருக்கு. ஒரு சில புக்ஸில் -60 இருக்கும், ஒரு சில புக்கில் -80 இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் 16 வச்சுக்கலாம். என்சிஆர்டியில் 16 இருக்கு. ஸோ இது -60 வரைக்கும் ரீச் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரோபோபாஸ் அப்படிங்கிற இந்த ரீஜனில் வரும்போது இந்த 10வது கிலோமீட்டரில் -60க்கு நம்ம ரீச் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் லேப்ஸ் ரேட். லேப்ஸ் ரேட்னா என்னதுன்னா, ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர் ரைஸ் இன் ஹைட் நமக்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது. 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இஸ் ஃபாலிங் ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எர்த்தில் 30 டெம்பரேச்சர்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் நீங்கள் போகும்போது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 குறைஞ்சிருக்கும், அதாவது 23.5 ஆகிடும். ஸோ அடுத்து 1 கிலோமீட்டர், செகண்ட் கிலோமீட்டர்ல போகும்போது உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு 6.5 வந்து குறையுது. அப்படி குறையறதுக்கு பேர் தான் லேப்ஸ் ரேட். ஓகே, எர்த்தில் 30 இருக்கு, 1 கிலோமீட்டர் போனோன்னா 23.5, இன்னொரு 1 கிலோமீட்டர் போனோன்னா 17, அப்படி இதுதான் லேப்ஸ் ரேட் சொல்றோம். ஸோ எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ டெம்பரேச்சர் ஃபால்ஸ் வித் இன்க்ரீஸ் இன் தி ஆல்டிடியூட் இன் தி ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரோபோஸ்பியர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 95% ஆஃப் தி நம்ம இந்த காம்போசிஷன் பார்த்தோம்ல, இந்த காம்போசிஷன் எல்லாமே மேஜரா நீங்க ட்ரோபோஸ்பியர்ல தான் பார்க்கலாம். எல்லா கேசஸும் அங்கே தான் இருக்கு, எல்லா கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸும் அங்கே தான் நடக்குது.
எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸ் லைக் மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே இங்கே தான் நடக்குது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் இங்கே தான் நடக்குது. எர்த்தோடைய கிளைமேட்டாலஜிக்கு ரொம்ப முக்கியமான ரீஜன் தான் ட்ரோபோஸ்பியர். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் எல்லா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இங்கே தான் எல்லா கிளவுடும் இருக்குங்கிறதுனால தான் ஃபிளைட் எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் பறக்கும். 50 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஃபிளைட்டே பறக்கும். அதாவது 18 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஃபிளைட்டே பறக்குது. ஏன்னா இங்கே எல்லா கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் கிளவுடு இந்த எல்லாம் இருக்கிறதுனால அது ஃபிளைட்டை வந்து டர்புலன்ஸ் கொடுக்குங்கிறதுனால தான் ஃபிளைட் வந்து டைரக்டா இங்கே பறக்குது. ஸோ இதுதான் வந்து அதில் இருக்க கான்ஸ்டியூட். இதோட ரோல் என்ன? ஆல் தி கிளைமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் இதுதான் காரணம். அதான் வந்து ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து ஒரு லெவல் வரைக்கும் டெம்பரேச்சர் குறையுது. அது லெவல் குறைஞ்ச பிறகு திடீர்னு என்ன ஆயிடுது, அந்த டெம்பரேச்சர் அதுக்கு மேலே குறையாது. அதுக்கு மேலே குறையாம கான்ஸ்டன்டா ஒரு நிமிஷம் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ ஹைட் போக போக குறைஞ்சிட்டே வந்த டெம்பரேச்சர் ஒரு ரீஜனுக்கு அப்புறமா என்ன ஆயிடுது, கான்ஸ்டன்ட் ஆயிட்டு அது வந்து அப்படியே 60 டிகிரிலேயே -60லேயே போயிட்டு இருக்கு. இந்த ரீஜனை தான் ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா ஆகுற அந்த ரீஜனை தான் வந்து நம்ம ட்ரோபோஸ்பியரோட எண்டு, ஸ்ட்ராட்டோஸ்பியரோட ஆரம்பம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் த திங் விச் இஸ் செப்பரேட்டிங் ட்ரோபோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா அது ட்ரோபோபாஸ். ட்ரோபோபாஸ் இஸ் a region where there is a sudden halt in the temperature fall. மேலே போகிறப்போ அந்த டெம்பரேச்சர் திடீர்னு அது குறையிறது, நின்று போயிடுது. அது ஏன் நிற்குதுன்னு கேட்காதீங்க. ஸோ ஜாகிரபியில் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து பதில் கிடையாது. இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர அது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ரிசர்ச் இன்னும் போயிட்டு இருக்கு. கிளைமேட்டாலஜி இஸ் ஸ்டில் ஸ்டடி. நம்ம ஜாகிரபியை ஹியூமனிட்டிஸ்ல வச்சிருக்கோம், சயின்ஸ்ல வைக்காம அப்படின்னா இன்னும் வந்து ஃபுல்லா வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நிறைய இன்னும் நம்ம ரிசர்ச்ல தான் வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அது இன்னும் சயின்ஸ்குள்ளே வரல. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ட்ரோபோபாஸ்ல ஏன் டக்குன்னு அது கான்ஸ்டன்டா இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் குறையுது அப்படின்னா அதுக்கு ஒரு 4-5 தியரி இருக்கு, அதுக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எங்க முடியுது அப்படிங்கிறதே சொல்றேன். ஒரு சிலர் 18 ஒரு சிலர் 100. ஸோ இந்த மாதிரியான இருக்கு. ஸோ அதனால தான் இது இன்னும் தியரிட்டிக்கலாவே இருக்கு. ஸோ இது திடீர்னு வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகிற ரீஜனை தான் ட்ரோபோபாஸ் சொல்றோம். இந்த ட்ரோபோபாஸ்க்கு அப்புறம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. இதுக்கப்புறமா இந்த ரீஜன்ல தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது நமக்கு we are starting the stratosphere after 10 kilometers. ஸோ பொதுவாக 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர். ஓகே, ட்ரோபோஸ்பியர் ends with the tropopause. இது வந்து every 1 kilometer 6.5 degree Celsius வந்து போகுது. இட் ரீச்சஸ் -45 degree. ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து போல்ஸ்ல வந்து ட்ரோபோபாஸ்ல வந்து -45ல வந்து நிற்கும், ஈக்குவேட்டர்ல -80ல வந்து நிற்கும். அந்த 45க்கு 80க்கு ஆவரேஜா தான் புக்ல எல்லாம் 60 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவேட்டர்ல இது -80 வரைக்கும் போகும். ஏன் -80 வரைக்கும் போகுது? ஏன்னா ஹைட் அதிகம். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஈக்குவேட்டர்ல அதிக ஹைட்டுக்கு இது போகுது. ஸோ ஈக்குவேட்டர்ல 18 கிலோமீட்டர் இருக்கு, ஆனால் போல்ஸ்ல 8லேயே முடிஞ்சிருது. ஸோ 8லேயே முடிஞ்சிருச்சுன்னா 8 டைம்ஸ் 6.5 தான் குறைய போகுது. ஸோ அதனால -45 தான் ரீச் ஆகுது. ஆனால் இது 18 கிலோமீட்டர் வரைக்கும் இங்கே போறதுனால என்ன ஆகுது, -80 வரைக்கும் போகுது. ஏன்னா அதிக ஹைட் இருக்கிறதுனால. ஸோ லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸ் இஸ் ஹேவிங் தி லோவஸ்ட் டெம்பரேச்சர் ஓவர் தி ஈக்குவேட்டர். ஏன்னா ஈக்குவேட்டர்ல ட்ரோபோபாஸ்பியரோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால மோர் லாப்ஸ் ரேட், இதுக்கு தான் லாப்ஸ் ரேட்னு சொல்றோம். இந்த லாப்ஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இங்கே தான் வந்து லோவஸ்ட் டெம்பரேச்சர் நமக்கு தெரியுது. ஏன்னா அதிக ஹைட் இருக்கு. ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு 6.5 குறையுதுன்னா ஸோ அது வந்து ஈக்குவேட்டர்ல தான் வந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் 18 வாட்டி 6.5 குறைஞ்சிருக்கும். ஸோ 18 வாட்டி 6.5 குறைஞ்சதுனால தான் -80க்கு போகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு ஹைட்டுக்கு அப்புறம் லேப்ஸ் ரேட்டும் மாறிடும். ஆனால் ஆவரேஜா லேப்ஸ் ரேட் வந்து -6.5 அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, meteorologically most significant zone, almost all weather phenomena like rainfall, fog, hailstorm are contained in this layer. It stops at the tropopause அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இட் லைஸ் பியாண்ட் தி ட்ரோபோபாஸ். ஸோ 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரீஜனை தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து 10 to 50 இந்த ரீஜன்ல தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஓசோன் இருக்கு. ஓசோன் அப்படின்னு சொல்ற அந்த ரீஜன் தான் வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இது வந்து -60ல வந்து இங்க பார்த்தோம்னா இந்த -60லேருந்து திரும்ப என்ன ஆகும், ஸ்ட்ராட்டோஸ்பியர்லோடைய ஹைட் பார்த்தாச்சு. இப்போ டெம்பரேச்சரோட பிஹேவியர் என்ன, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஹைட் மேலே போக போக டெம்பரேச்சர் திரும்ப ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்க ட்ரோபோபாஸ்ல வரைக்கும் கான்ஸ்டன்டா இருந்தது, திடீர்னு என்ன ஆகுது, ஒரு ஏரியால இருந்து திரும்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம ஹைட் போக போக குறையும் தானே சொன்னோம், அது ட்ரோபோபாஸ்ல கான்ஸ்டன்டா இருக்குன்னு சொல்றோம். திரும்ப என்ன ஆயிடுது, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல அது ரைஸ் ஆக ஆரம்பிச்சு -0 அதாவது 0 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் வந்துருது. ஸோ ஸ்ட்ராட்டோபாஸ் அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர் முடியுது இந்த 50வது கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து திருப்பி 0 டிகிரிக்கு ஆயிடுது. இப்போ நீங்க ட்ரோபோபாஸ்ல வந்து டெம்பரேச்சர் வந்து -80ல இருந்ததுல -80ல இருந்தது குறைஞ்சு திரும்ப 0க்கு ஆயிடுது. ஸோ ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் அதிகமாகுது. அதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியரோட பிஹேவியர். ஸோ ஏன் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது? நம்ம பொதுவாக ஹைட் ஏற டெம்பரேச்சர் குறையும் தானே பார்த்தோம். அதோட ஆப்போசிட் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசோன்னால. இந்த 15வது கிலோமீட்டர்ல இருந்து 35வது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு ஓசோன் இருக்கு. இந்த 15வதுல இருந்து 35வது கிலோமீட்டருக்குள்ள தான் நமக்கு ஓசோன் இருக்கு. இந்த ஓசோன் லேயர் அப்படிங்கிறதுல நமக்கு O3 அப்படிங்கிற இந்த கேஸ் இருக்கு. இந்த O3 அப்படிங்கிற கேஸ் என்ன பண்ணுது,
O2 அப்படிங்கிற கேஸ் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகி O3 அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. இந்த O3ங்கிறது என்ன பண்ணுது, சன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்குது. இந்த யூவி எல்லாம் இதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மிச்ச ரேடியேஷன் தான் வெளியே விடுது. ஸோ யூவி ரேடியேஷன்ஸ் வந்து த ஷார்ட்டர் தி வேவ் லென்த் த லார்ஜர் தி டெம்பரேச்சர். ஒரு 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 விஷயத்தோட வேவ் லென்த் வந்து சின்னதாக இருந்ததுன்னா டெம்பரேச்சர். யூவி ஆர் ஷார்ட் வேவ்ஸ். ஸோ ஷார்ட் வேவ்ஸாக இருக்கிறதுனால அதிக ஹீட்டை இது அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ யூவி ரேஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணுறதுனால இந்த ரீஜன் வந்து ஹீட் ஆயிடுது. ஸோ இங்கே ஓசோன் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ரீஜன் ஹீட் ஆகி திரும்ப வந்து டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஓசோன் லேயர் முடிஞ்சிட்ட பிறகு திரும்பி டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் ஆகி குறைய ஆரம்பிச்சிடும். அதான் மீசோஸ்பியர்ல குறையுது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இங்கே ஓசோன் இருக்கிறதுனால தான் இது அதிகமாகுது. ஓசோன் இல்லைன்னா என்ன இருக்கும், ஓசோன் லேயர் அப்படிங்கிற லேயர் இல்லைன்னா இது இன்னும் இப்படி குறைஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கும். பட் இங்கே ஓசோன் இருக்கிறதுனால தான் திருப்பி டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிக்குது. ஓகே. So ozone layer is between the 15 to 35. This ozone layer protects the earth from the harmful UV radiation, and this இந்த ரீஜன்ல தான் வந்து clouds கிட்ஸ்லாம் எதுவுமே இல்லாதனால ஃப்ளைட்ஸ் எல்லாம் இங்கே தான் பறக்கும். ஸோ தட் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து மீசோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து முடிகிற இடம் தான் ஸ்ட்ராட்டோபாஸ். ஏன்னா ஓசோன் முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுது, அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது நின்றுடுது. ஸோ ஓசோன் இல்லாதனால திரும்ப என்ன ஆயிடுது, திரும்ப வந்து ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருது. அதுதான் வந்து மீசோஸ்பியர். மீசோஸ்பியர் இஸ் a region which extends between 50 to 80 kilometers. ஸோ இந்த மீசோஸ்பியர் இஸ் a transition layer between stratosphere and thermosphere. ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் டெர்மோஸ்பியருக்கும் நடுவில் இருக்க டிரான்சிஷன் லேயர். இதுக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இங்க வந்து ஓசோன் இல்லை, அதனால திரும்ப வந்து ட்ரோபோஸ்பியர் மாதிரியே இதுவும் பிஹேவ் பண்ணுது. This is an intermediate layer beyond the ozone layer and continues up to 80 kilometers. இங்க டெம்பரேச்சர் திரும்ப வந்து -100க்கு வந்துருது. ஸோ இப்போ எப்படி ட்ரோபோஸ்பியர்ல அது -80க்கு போச்சோ, திரும்ப அது வந்து ஓசோன்னால அதிகமாச்சு, திரும்ப குறைஞ்சு அது -100க்கு வந்துருது. இதுதான் வந்து மீசோஸ்பியர். இங்கே தான் வந்து மீட்டியோரைட்ஸ்லாம் பேர்ன் அப் ஆகுது. ஸோ நம்ம ஸ்கையில் நம்ம கிளவுட்ஸ்லேருந்து வர அந்த மீட்டியோரைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மீட்டியோரைட்ஸ்லாம் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சு இந்த மீசோஸ்பியருக்கு நுழையும் போது என்ன ஆயிடுது, அதெல்லாம் பேர்ன் அப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்டார் மீட்டியர்ஸ் பேர்ன் ஆகுறது அதெல்லாம் வந்து எங்கே பார்ப்போம்னா மீசோஸ்பியர்ல தான் பார்ப்போம். மீசோஸ்பியர்ல தான் எல்லாமே பேர்ன் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் மிஷன்லலாம் வந்து ஸ்பேஸ்லேருந்து வேறு டெப்ரீஸ் எல்லாம் கூட இங்கே தான் உள்ளே வரும்போது பேர்ன் ஆகிடும். ஸோ அந்த விஷயங்கள் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ கிளியரா? ஸோ மீசோஸ்பியரில் வேறு எந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் டிரான்சிஷன் லேயர். ஸோ ஃபைனலாக ரொம்ப முக்கியமான லேயர் எதுனா தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர் ஸ்டார்ட்ஸ் அட் தி 80 கிலோமீட்டர். இந்த 80 கிலோமீட்டரில் அகைன் டெம்பரேச்சர் ஸ்டார்ட்ஸ் டு இன்க்ரீஸ். ஏன்னா இந்த மீசோஸ்பியரில் முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுது, இங்கே இந்த அட்மாஸ்பியரோட இம்பாக்ட், அதாவது அட்மாஸ்பியர்னா இந்த கேஸஸோட இம்பாக்ட் இதோட முடியுது. ஸோ மீசோஸ்பியர் வரைக்கும் தான் கொஞ்சமாவது நம்ம இந்த கேஸஸோட ட்ரேசஸ் பார்ப்போம். மீசோஸ்பியருக்கு அப்புறமா அந்த கேஸஸ் ரொம்ப கம்மியாயிடுது. அதனால தான் என்ன ஆயிடுது, டெம்பரேச்சர் அதிகமாகிடுது. ஏன்னா சூரியனோட டைரக்ட் இம்பாக்ட் இது மேலே இருக்கிறதுனால. ஸோ இந்த ரீஜனில் டெம்பரேச்சர் வந்து 1700 டிகிரி வரைக்கும் ரைஸ் ஆகும். இங்கே ரைஸ் ஆக ஆரம்பிக்கிறதுல அப்படியே ஸ்பேஸுக்கு போகும். ஆனால் நமக்கு ஃபீல் ஆகாது. நமக்கு டெம்பரேச்சர் ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டக்ஷனால தான். ஸோ நம்ம ஏர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்ல இருக்க ஹீட்டு நம்ம ஸ்கின்ல படுறதுனால தான் நமக்கு டெம்பரேச்சர் ஃபீல் ஆகுது. இங்கே தான் ஏரே இல்லையா, இங்கே ஏரே இல்லாதனால நீங்கள் வந்து அங்கே வெறும் கையை வச்சாலும் அங்கே 1700 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் நமக்கு அந்த ஹீட்டே ஃபீல் ஆகாது. அதான் தெர்மோஸ்பியர். இந்த தெர்மோஸ்பியரை நம்ம அயனோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். ஓகே, தெர்மோஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 2, அயனோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஸோ கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வந்து 640 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். இங்கே தான் வந்து அயான்ஸ் இருக்கு. ஸோ அயோனைஸ்டு ஆட்டம்ஸ், இங்கே இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் அந்த டெம்பரேச்சர்னால என்ன ஆயிடுது, சாதாரணமாக இருக்க ஒரு ஆட்டம் இவ்வளோ டைரக்ட் டெம்பரேச்சரில் எக்ஸ்போஸ் ஆகுது சன்லைட். ஏன்னா இந்த அட்மாஸ்பியரோட இம்பாக்ட் குறைஞ்சிருது. ஸோ அட்மாஸ்பியரோட இம்பாக்ட் குறையிறதுனால டேரக்டா யூவி ரேஸ்லாம் அட்டாக் பண்ணும். இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு கீழே இந்த ஓசோன் லேயருக்கு கீழே இருக்க ரீஜன் வரைக்கும் என்னதுன்னா யூவி ரேஸ் எல்லாம் வராமல் சாதாரணமான ரேஸ் வருது. ஸோ இங்கெல்லாம் டைரக்ட் யூவி ரேஸோட அட்டாக் இருக்கும். அந்த யூவி ரேஸோட அட்டாக் சோலார் விண்டெல்லாம் இருக்குல்ல, சோலார் விண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அட்டாக் இருக்கிறதுனாலே இந்த அயனோஸ்பியரோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுது. இந்த டெம்பரேச்சரில் கேஸ் எல்லாம் அயோனைஸ் ஆகிடுது. அயோனைஸ் ஆகி இப்போ O2 அப்படிங்கிறது O+ மாறிடும், N2 அப்படிங்கிறது N+ மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ ப்ளஸ்ன்னு போட்டேன், O-N- அப்படின்னு மாறி அயோனைஸ் ஆகிடும். ஸோ இந்த அயான்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்க ரீஜன் அப்படிங்கிறதுனால தான் இது அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அயனோஸ்பியர் தான் என்ன பண்ணும், it contains electrically charged ionized gas and reflects the radio waves and enable radio communication. நம்ம வாக்கி டாக்கில ரேடியோ கம்யூனிகேஷன், மொபைல் கம்யூனிகேஷன்லாம் இருக்குல்ல, நம்ம மொபைல் சிக்னல்ஸ் அதெல்லாம் அந்த ரேடியோ கம்யூனிகேஷன்லாம் இதான் எனேபிள் பண்ணுது. ஸோ எர்த்துலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற அந்த ரேடியோ வேவ்ஸ்லாம் என்ன ஆகுது, அது நேராக மேலே போயிட்டு அயனோஸ்பியர் வரைக்கும் மேலே போயிடும். அயனோஸ்பியரில் பட்ட உடனே இப்போ அயனோஸ்பியரில் பட்ட உடனே என்ன ஆயிடுது, அங்கே வந்து நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ் இல்லை பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கிறதுனால அதை ரிப்பல் பண்ணி திரும்பி எர்த்துக்கு அனுப்பிடுது. ஸோ அது எர்த்துக்கு அனுப்புறதுனால தான் நம்ம இந்த ரேடியோ வேவ்ஸ் கம்யூனிகேஷன்லாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஒரு ரேடியோ வேவ் அனுப்புறீங்க அப்படின்னா அது மேலே அப்படியே போகும், அயனோஸ்பியரில் பட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அது ரிட்டர்ன் வரதுனால தான் ரேடியோ கம்யூனிகேஷன்லாம் நடக்குது. ஸோ அயனோஸ்பியரோடைய ஒரு விஷயம் என்னதுன்னா, இட் எனேபிள்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷன். நம்ம அயனோஸ்பியரை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் ஆப்ஷனல் லெவலுக்கு போகுது, DEFG அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ D லேயர், E லேயர், F லேயர், G லேயர்னு பிரிப்போம். இதெல்லாம் ஆப்ஷனலில் வரும், நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ
லோ, அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் டி லேயர் எமிட் பண்ணும். மீடியம் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்து இ லேயர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் எஃப் அண்ட் ஜி லேயர் வந்து எமிட் பண்ணும். ஸோ அப்சார்ப் பண்ணி எமிட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லேயர் ஒரு பண்ணுது. ஸோ இந்த டிஇஎஃப்ஜி எல்லாம் வேணாம். இது லோ, இது மீடியம், இது ஹை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இது ஆப்ஷனல் லெவல், அதுக்குள்ள போதவில்லை. இந்த அயனோஸ்பியர் அப்படிங்கிற ரீஜன்ல தான் சோலார் விண்ட்ஸ் இன்ட்ராக்ட் ஆகும்போது, solar winds or coronal mass ejections which is coming from the sun, when it is interacting with the ions in the ionosphere தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? அரோரா ஃபார்ம் ஆகுது. அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ். அந்த பிங்க் கலர், கிரீன் கலர்லாம் ஸ்கை மாறுதுல, நார்தன் ஹெமிஸ்பியர்ல அரோரா ஆஸ்ட்ராலிஸ், போரியாலிஸ் தான் நடக்குது. ஸோ அதுதான் வந்து தெர்மோஸ்பியர். 640 கிலோமீட்டருக்கு மேலே பியாண்ட் இருக்கிறது எக்ஸோஸ்பியர். இதுதான் வந்து நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். இங்கெல்லாம் வந்து தான் லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் அதெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் இங்கே டெம்பரேச்சர் குறையுது? இங்கே ஏன் டெம்பரேச்சர் குறையுது? பிகாஸ் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் மேலே போக போக குறையும். இங்கே ஏன் டெம்பரேச்சர் அதிகமாகுது? ஓசோன் லேயர்னால அதிகமாகுது. திரும்ப ஏன் இங்கே குறையுது? ஓசோன் இல்லாதனால திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடுது. இங்கே திரும்ப மேலே என்ன வருது? ஏன் வருது? டேரக்டாக சோலார் இன்ஃப்ளூயன்ஸ், சோலார் விண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் அயனோஸ்பியரில் கேசஸ்லாம் அயனைஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் இல்லாதனால டேரக்ட் யூவி அட்டாக்னால தெர்மோஸ்பியர்லேருந்து அது வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருது. ஆனால் இங்கே வந்து ஏரே இல்லாதனால நீங்கள் தெர்மோஸ்பியரில் போய் கையை நீட்டினீங்கன்னா உங்களால் டெம்பரேச்சரே ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் என்ன ஆகும்? பட் பிகாஸ் ஆஃப் தி வேக்யூம் யூ வில் பி சக்டு. அதனால தான் நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் சூட்ஸ் போட்டுப்பாங்க. ஸோ இப்போ அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம், நம்ம கிளைமேட்டாலஜிக்குள்ளே லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம லேயர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னதுன்னா இன்சோலேஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டாபிக் இன்சோலேஷன். ஸோ இன்சோலேஷன் என்னதுன்னா, average heat energy received by the earth from the sun is called as insolation. Sun is continuously emitting radiation. So இதான் sun அப்படின்னா இதுல இருந்து 360 டிகிரிலையும் ரேடியேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இப்படி ரேடியேஷன்ஸ் போகும்போது இதுல இருக்க ஒரு குட்டி டாட் தான் வந்து எர்த். இந்த எர்த்துங்கிற இந்த குட்டி டாட் வந்து ஒரு குட்டி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் அப்சார்ப் பண்ணுது. ஸோ இப்படி டோட்டலா போற எனர்ஜியில 1 in 2 பில்லியன், 2 பில்லியன்ல ஒரு பங்கு. ஸோ 1 in 2 பில்லியன் பார்ட் தான் வந்து எர்த்தால இன்டர்செப்டே பண்ண முடியுது. உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த ஒரு குட்டி 1 in 2 பில்லியன் பார்ட் ஆஃப் எனர்ஜியை தான். ஸோ நம்ம 1/2னா ஹாஃப், 1/4னா குவார்டர் இருக்குல்ல. ஸோ 1/2 பில்லியன் பார்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி தான் நம்ம எர்த்தே அப்சார்ப் பண்ணுது. அவ்வளோண்டு ஒரு பார்ட்டு தான். ஸோ அந்த பார்ட்டு தான் எர்த்தில் இருக்கிற என்டையர் எனர்ஜி. எர்த்துக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா 2 சோர்ஸ் தான். ஒன்று சன்லேருந்து வருது, இன்னொன்று எர்த்தோடைய கோர்லேருந்து வருது. இந்த 2 சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி எர்த்தே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ எர்த்துக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி 2 ரூட் தான். ஃபர்ஸ்ட் ரூட் இஸ் சன், செகண்ட் ரூட் இஸ் கோர். ஸோ இந்த சன்லேருந்து வர இந்த சின்ன எனர்ஜி தான் எர்த்தில் இருக்க இந்த எல்லா அட்மாஸ்பரிக் ஈவெண்ட்ஸ்க்குமே வந்து காரணமா இருக்கு. ஸோ இன்சோலேஷன் என்னதுன்னா, ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் சோலார் ரேடியேஷன் ரிசீவ்டு பெர் யூனிட் ஏரியா ஆஃப் எர்த் இஸ் கால்ட் அஸ் இன்சோலேஷன். இன்சோலேஷனுக்கு டெஃபினேஷன் இதுதான். அமௌண்ட் ஆஃப் டோட்டல் சோலார் ரேடியேஷன் ரிசீவ்டு பெர் யூனிட் ஏரியா. 2 கேலரி சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மினிட் தான் வந்து நம்ம வந்து எர்த் வந்து அப்சார்ப் பண்ணுது. அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் ரீச்சிங் தி எர்த் சர்ஃபேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த இன்சுலேஷனை டிபெண்ட் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். 2 கேலரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் மினிட். ஸோ ஒரு மினிட்டுக்கு ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எவ்வளோ எனர்ஜி வருது அப்படின்னா 2 கேலரிஸ். இதுதான் வந்து இன்சுலேஷன். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியங்கிறது சொல்றேன். So amount of insolation reaching the earth வந்து depends upon the various factors like angle of inclination of solar rays. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து duration of sunshine, transparency of atmosphere. இதெல்லாம் தான் காரணம். ஓகே, angle of inclination, duration of sunshine, transparency of atmosphere, distance between earth and sun, and sunspot activities. இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து they influence the insolation of the earth. ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது பார்ப்போம். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எர்த் அப்படின்னு வைங்களேன். இங்கே டைரக்டா சோலார் ரேடியேஷன்ஸ் 90 டிகிரியில் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா, இப்படி 90 டிகிரியில் ஃபால் ஆகும். ஓகே, டைரக்டா வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா the angle of solar rays is very important. இங்க 90 டிகிரியில் ஃபால் ஆகும்போது என்ன ஆயிடுது, இந்த என்டையர் ரேடியேஷனும் இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள வருது. இந்த பாக்ஸுக்குள்ள வர வேண்டிய ரேடியேஷன்ல வருது. ஆனா அதுவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 ரேஸோட லென்த் வந்து இந்த பாக்ஸ் சைஸ் தான். இப்போ அதுவே வந்து இன்க்ளினேஷன் வந்து கொஞ்சம் குறையுதுன்னு வைங்களேன். இப்படி வந்து எர்த் வந்து லேண்ட்ல விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ ஒரு லேண்ட் ரீஜன்ல இன்க்ளைண்டா வந்து ஒரு வேவ்ஸ் வந்து விழும்போது இந்த நம்பர் ஆஃப் கேப் வந்து அதிகமாகுது.
ஸோ இதுவே வந்து நேரா வந்து விழறப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள நேரா வந்து 2 ரே விழுது அப்படின்னா இப்படிதான் வந்து விழும். ஸோ அது இவ்வளோதான் கவர் பண்ணும். ஆனா இதே 2 ரே வந்து இன்க்ளைண்டா வந்து விழும்போது என்ன ஆகுது, இந்த கேப் வந்து இது கொஞ்சம் அதிகமான டிஸ்டன்ஸ்ல போய் விழுது. ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து குறைய குறைய என்ன ஆயிடுது, த அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் விச் இஸ் கவர்ட் வந்து அதிகமாகுது. ஸோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள 2 கேலரிஸ் ஆஃப் எர்த் இன்சுலேஷன் வருதா 1 சென்டிமீட்டருக்குள்ள. இப்போ அதே வந்து இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் வைடன் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதே அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டா வரதுனால 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள தான் போயிட்டு அந்த 2 கேலரிஸ் வருது. ஸோ இந்த 2 கேலரிஸ் 1 சென்டிமீட்டர் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள இருக்கும்போது அதிகமான டெம்பரேச்சர் இங்கே கான்சென்ட்ரேட் ஆகுது. ஆனா அதுவே வந்து இந்த 2 கேலரிஸ் அப்படிங்கிற இது வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும், இதே எனர்ஜி இவ்வளோ பெரிய ரீஜன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இவ்வளோ பெரிய ரீஜன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அதோடைய இன்டென்சிட்டி குறையுது. அதனால தான் வந்து என்ன ஆகுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி இன்க்ளினேஷன் குறையும் போது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால என்ன ஆகுது, அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிடுது. ஸோ இப்போ டைரக்டா இங்க வந்து இந்த சன்ரைஸ் வந்து விழுது அப்படின்னா இந்த 2 லைனுக்குள்ள தான் இருக்கும். ஆனா அதுவே இன்க்ளைண்டா வந்து விழும்போது இந்த கேப் வந்து கொஞ்சம் வைடன் ஆயிடுது. ஓகே. ஸோ வைடன் ஆகிறதுனால இந்த பாக்ஸ்ல விழ வேண்டிய அதே 2 கேலரிஸ் வந்து இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல விழுது. ஸோ இவ்வளோண்டு பாக்ஸ்ல விழ வேண்டிய அந்த 2 கேலரிஸ் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல விழும்போது அந்த 2 கேலரிஸ் வந்து இவ்வளோ பெரிய ரீஜன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அந்த இன்க்ளினேஷனுடைய அந்த சூட்டோட தன்மை வந்து குறைஞ்சிடுது. ஸோ அது குறையறதுனால தான் என்ன ஆகுது, இன்க்ளைண்ட் ரேஸ் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமான இது இருக்கு. இப்போ நம்ம எர்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து எர்த்து. ஸோ சோலார் ரேடியேஷன் ஈக்குவேட்டர் ரீஜன்ல டைரக்டா 90 டிகிரிஸ்ல வந்து விழுது. ஆனா அதுவே வந்து நீங்க மேல போக போக பார்த்தீங்கன்னா இங்க வந்து இங்க பாருங்க, இங்க ஒரு டேஞ்சன்ட் வரையறேன். இங்க ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சேன்னா இந்த டேஞ்சன்ட்டுக்கு இது வந்து 90 டிகிரில இருக்கு. ஆனா நான் இங்க ஒரு டேஞ்சன்ட் வரையறேன்னு வைங்களேன், இந்த ஒரு டேஞ்சன்ட்டுக்கு எர்த் இந்த சோலார் ரேஸ் அப்படிங்கிறது 46 டிகிரி தான். இங்க ஒரு டேஞ்சன்ட் நான் வரையும் போது இந்த இன்க்ளினேஷன் வந்து 23 டிகிரி தான். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் குறைய குறைய என்ன ஆகுது, நார்தர்ன் போல்ஸ்க்கும் சதர்ன் போல்ஸுக்கும் போகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் குறையுது. ஸோ இங்க இவ்வளோண்டு ரீஜன்ல எல்லா இன்சுலேஷனும் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிறதுனால தான் இங்க சூடு அதிகமா இருக்கு. இங்க அதே வந்து அதே இன்டென்சிட்டி ஆஃப் ரேஸ் பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரீஜன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுனால இவ்வளோ பெரிய ரீஜன்ல அதே 3 ரே தான் 2 இருக்கு. இந்த 3 ரேஸ் வந்து ஈக்குவேட்டர்ல விழும்போது ஒரு குட்டி ரீஜனை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஆனா அதுவே வந்து எர்த்தோட வளைவு தன்மையினால என்ன ஆயிடுது, நார்தர்ன் லாட்டிடியூடும் சதர்ன் லாட்டிடியூட்ஸும் போகும்போது இதே 3 ரேஸ் வந்து இவ்வளோ பெரிய ரீஜன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுனால இதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிடுது. ஸோ அதே 2 கேலரிஸ் இவ்வளோ பெரிய ரீஜன்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால தான் இங்க வந்து இன்சுலேஷனே கம்மியாகுது. ஸோ அந்த சூட்டோட தன்மை குறையறதுனால தான் ஹையர் லாட்டிடியூட்ஸ்ல கம்மியான சூடு ஃபீல் ஆகுது, லோவர் லாட்டிடியூட்ஸ்ல அதிகமான சூடு ஃபீல் ஆகுது. ஏன்னா இங்க டைரக்டா வந்து 90 டிகிரி இருக்கு, இங்க இன்க்ளினேஷன் குறையுது. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் தி மேஜர் ஃபேக்டர். ஸோ அதனால சூடோட தன்மை குறையுது. நெக்ஸ்ட் டியூரேஷன் ஆஃப் சன்ஷைன். டியூரேஷன் ஆஃப் சன்ஷைன்னா ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல எவ்வளவு மணி நேரம் சன்ஷைன் இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபேக்டர். ஸோ அந்த எவ்வளவு மணி நேரம் சன்ஷைன் இருக்கு அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஈக்குவேட்டர் ரீஜன்ல டைரக்டா இங்க சன் மேல இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது, 24 ஹவர்ஸ்ல 12 ஹவர்ஸ் டே 12 ஹவர்ஸ் நைட் இருக்கும். ஆனா அதுவே வந்து நீங்க மேல போக போக என்ன ஆகுது, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல டே டைம் அதிகமாகும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டே டைம் குறையும் டியூரிங் தி சம்மர். வின்டர் டைம்ல வைசி வெர்சா நடக்கும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த டியூரேஷன் ஆஃப் சன்ஷைன் வந்து அதிகமா இருக்கும்போது அதிக இன்சுலேஷன் வரும், கம்மியா இருக்கும்போது கம்மி இன்சுலேஷன் வரும். ஸோ அது எர்த்து மேல 90 டிகிரிஸ்ல நமக்கு அதிக இன்சுலேஷன் இங்கே கிடைக்குது. ஆனால் சதர்ன் போல்ஸ்லாம் சதர்ன் ஹெமிஸ்பியர்லாம் பார்க்கும்போது டியூரேஷன் ஆஃப் டே டைம் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, வின்டர் சீசன் அங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி டியூரேஷன் ஆஃப் சன்ஷைனும் வந்து டிட்டர்மைன்ஸ். ஸோ பகல் நேரத்தில் அதிகமான சன்ஷைன் இருக்கு, ஸோ அதனால சூடு அதிகமாக இருக்கு. இரவு நேரத்தில் சன்ஷைனே இல்லாததுனால சூடு கம்மியாக இருக்கு. ஸோ அதனால எல்லா சூடும் எமிட் ஆயிடுது. டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்ல வந்து ஓப்பனா இருந்தது வித்தவுட் எனி கிளவுட்ஸ்னா டைரக்டா இன்சுலேஷன் வரும். ஆனா அதுவே வந்து இங்க என்ன நடக்குது, நமக்கு இங்க வந்து கிளவுட்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வர சன்ஷைன் வந்து கொஞ்சம் அப்சார்ப் ஆயிடும். ஸோ கிளவுடியா இருக்கும்போது நமக்கு மிதமான சூடு இருக்குல்ல, அதே கிளவுடே இல்லைனா தான் டைரக்ட் சன்லைஸ் வரும். ஸோ அதனால தான் கிளவுட்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது, கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கும்போது கொஞ்சம் கூலா இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியரும் வந்து இன்சுலேஷனுக்கு ஒரு காரணம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பாருங்களேன், ஏன் வந்து ஹையர் லாட்டிடியூட்ஸ்ல கம்மி இன்சுலேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து இது டிராவல் பண்ணுது. இங்க ரீஜன்ல வந்து அட்மாஸ்பியரோட லென்த் இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் டிராவல் பண்ணுது. ஆனா அதுவே வந்து நார்தர்ன் லாட்டிடியூட்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த லைனோட லென்த் பாருங்க, இந்த லைனோட லென்த் மேல போக போக அதிகமாகுது. உங்களுக்கு புரியுதா?
ஈக்குவேட்டர் ரீஜன்ல இந்த 3 லைனோட லென்த் ஈக்குவலா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேல போக போக அதிகமாகுது. ஸோ இங்க ஒரு லைன் போட்டீங்கன்னா அது இவ்வளவு தூரம் போகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால இங்க மேல இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த லைட் எல்லாம் பட்டு நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகி அப்சார்ப் ஆகி எர்த்துக்குள்ள வரும்போது அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். இங்க வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் போறதுனால அந்த இன்டென்சிட்டியோட அப்படியே வந்து ஃபாலோ ஆகும். அதனால தான் ஈக்குவேட்டர்ல அதிக ரேடியேஷன், ஹையர் லாட்டிடியூட்ஸ்ல கம்மி ரேடியேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் தி ரீசன். ஸோ லென்த் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி சோலார் ரேஸ் இஸ் ஹையர், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் லோயர். அதனால தான் இன்சுலேஷன் கம்மியா இருக்கு. இங்க டிஸ்டன்ஸ் டிராவல்டு இஸ் லோயர், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இஸ் ஹையருங்கிறதுனால தான் இங்க ஹீட் அதிகமா இருக்கு. ஸோ ஏன் ஈக்குவேட்டர்ல அதிக சூடு, போல்ல கம்மி சூடுனா இதுதான் காரணம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னா எர்த்துக்கும் சன்னுக்கு இதான் சன்னு, இதுதான் எர்த்தோடைய ஆர்பிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பெரிலியன் அப்படின்னு சொல்லுவோம், இதுதான் வந்து அப்பெலியன். ஸோ எர்த்தோட ஆர்பிட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கிறது இல்லை. ஸோ ஜனவரி டைம்ல வந்து எர்த் வந்து இட்ஸ் கம்மிங் வெரி க்ளோசர். அதே மாதிரி வந்து லைக் வந்து நமக்கு வந்து 147 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம எர்த்துக்கும் சன் கிலோக்கும் நடுவில் இருக்க அந்த கேப் 147 மில்லியன் கிலோமீட்டர். அதே மாதிரி வந்து ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து ஜூன் ஜூலை மந்த்ல கேப் பாத்தீங்கன்னா 153 கிலோமீட்டர் ஆயிடும், 153 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து பெரிலியன் சொல்றோம், இது வந்து அப்பெலியன் அப்படின்னு சொல்றோம். இந்த பெரிலியன் டைம்ல ஜனவரி டைம்ல எர்த் வந்து என்னதான் நார்தன் ஹெமிஸ்பியர் விண்டரா இருந்தாலும் கொஞ்சம் எர்த்து கிட்ட வந்ததுனால அந்த விண்டரோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்னதான் ஜூன் டைம்ல நமக்கு சம்மரா இருந்தாலும் அது வந்து அப்பெலியன் டைம்ல நடக்கிறதுனால சம்மரோட இன்டென்சிட்டி நார்தன் ஹெமிஸ்பியர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ சம்மர் அண்ட் விண்டரோட இன்டென்சிட்டி இன் நார்தன் ஹெமிஸ்பியர் இஸ் லெஸ்ஸர் அண்ட் இட் இஸ் ஆப்போசிட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன இருக்கு, ஜனவரி டைம்ல தான் அவங்களுக்கு சம்மர் இருக்கும். ஸோ ஜனவரி டைம்ல அவங்களுக்கு சம்மர் டைம்ல எர்த் வந்து கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறதுனால இன்டென்சிட்டி ஆஃப் சம்மர் இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் இஸ் ஹையர் ஆஸ்திரேலியாலாம். அதே மாதிரி வின்டர் டைம்ல அவங்களுக்கு ஜூன் டைம்ல தான் வின்டர், சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு ஜூன்ல தான் வின்டர் இருக்கும். ஸோ ஜூன்ல அவங்க வின்டர் பார்த்துட்டு இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இன்டென்சிட்டி ஆஃப் வின்டர் இஸ் ஆல்சோ ஹையர். ஸோ ஆஸ்திரேலியாவில் அதனால தான் சம்மரோட இன்டென்சிட்டி வின்டரோட இன்டென்சிட்டியும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி லாட்டிடியூட்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி ஆவரேஜா, ஆஸ்திரேலியாவும் 30 டிகிரி லாட்டிடியூட் சவுத்தில் இருக்க கண்ட்ரி. இது நார்த், இது சவுத்து. பட் ரெண்டுமே ஒரே லாட்டிடியூட்ல இருந்தாலும் இன்டென்சிட்டி ஆஃப் சம்மர் அண்ட் வின்டர் இன் ஆஸ்திரேலியா இஸ் ஹையர் than the intensity of summer and winter in India. Intensity of summer and winter in South Africa is different. அதனால தான் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் வந்து நம்மள மாதிரியே சதர்ன் லாட்டிடியூட்ல அதே லாட்டிடியூட்ல இருந்தாலும் அங்க இருக்கிற பிச் எல்லாம் கிரிக்கெட்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிச்சும் சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சும் வந்து கொஞ்சம் சுருன்னு போகுது. ஏன்னா அங்க வேற டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ், ஏன்னா அங்க சம்மரோட இன்டென்சிட்டி அதிகம், விண்டரோட இன்டென்சிட்டி அதிகம். ஸோ அதே நீங்க இங்கிலாந்துல போய் ஆடும்போது, கிரிக்கெட் ஆடும்போது பாத்தீங்கன்னு வைங்களேன், அங்க வந்து டோட்டலா கோல்டு, அந்த கோல்டு ரீஜனாவே இருக்கிறதுனாலே அங்க வந்து பிச் வந்து கண்டிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ கிரிக்கெட்டோட கண்டிஷன்ஸ்க்கும் கிளைமேட்டுக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேணாம். சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னதுன்னா, சன்ல வந்து அப்பப்போ இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வரும். நம்ம மனிதர்களுக்கு மட்டும் தான் ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது வருதுன்னா கிடையாது, சன்னுக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் வருது. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வந்து சன்ல வரும்போது அப்பப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு 11 இயர் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணும். There is a 11 year cycle of sunspot activity. In the 11 year cycle of sunspot activity வந்து 11 years ஒரு வாட்டி இந்த டார்க் ஸ்பாட்ஸ் in the sun வந்து அதிகமாகும். இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் தட் ரீஜன் இஸ் ஹையர். ஸோ எர்த் அந்த சன்னை சுற்றி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்குன்னு வைங்களேன், இந்த மேக்னெட்டை சுற்றி இப்படி நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோம்ல, வரையும்ல, ஃபிசிக்ஸ்லாம் வரைஞ்சிருப்போம். ஒரு மேக்னெட்டை சுற்றி நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வரைஞ்சிருப்போம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த ஃபீல்டு வந்து டக்குன்னு என்ன ஆகிடும், அந்த மேக்னெட்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா, ஸோ அதே மாதிரி இந்த சன்னை சுற்றி இருக்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சம்டைம்ஸ் இதை விட்டு வெளியே வந்துடும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு விட்டு வெளியே வரும். அந்த மேக்னெட்டிக் இன்டென்சிவ் மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி தான் சோலார் வேவ் அண்ட் சோலார் விண்ட் அண்ட் கொரோடியல் மாஸ் எஜெக்ஷன்ஸாக வருது. ஸோ இந்த சன்ஸ்பாட் அதிகமாக இருக்கும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அப்படியே சன் வந்து அப்படியே வெளியே வந்து கக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கக்கும் போது அந்த ஹை மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி சன்னை விட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துல கருப்பாயிடுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டிலாம் அதிகமாக வரும்போது கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸும் சோலார் விண்ட்ஸும் நடக்கும். இந்த சோலார் விண்ட், அதாவது சன்லேருந்து வரக்கூடிய அந்த அனல், கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்னா இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டை கக்கறது. ஸோ இந்த மாதிரியான எஜெக்ஷன்ஸ்லாம் வரும்போது இது வந்து எர்த்து கூட வந்து ஹிட் பண்ணும். ஸோ சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது அதிகமான கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் எர்த்தோட அட்மாஸ்பியரை ஹிட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் இன்சோலேஷன் அதிகமாக இருக்கும். சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி குறையும் போது அதோட இன்டென்சிட்டியும் குறையும். ஸோ சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டியும் இன்சோலேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ நிறைய யூவி, அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் என்ன இருக்கும்னா யூவி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி மேக்னட்டிசம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதுதான் வந்து எர்த்தை வந்து ஹிட் பண்ணும். ஹிட் பண்ணும்போது தான் அயனோஸ்பியரில் கலராக வருது.
ஸோ அந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கனால அதிக யூவி வரதுனால கொஞ்சம் இன்சோலேஷன் அதிகமாக இருக்கும். இந்த சன்ஸ்பாட்டே இல்லாத டைமில் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த சன்ஸ்பாட் ஆக்டிவிட்டி எவ்ரி 11 இயர்ஸ் வந்து உக்கிரமமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நடக்குது. அதோடைய ஒரு பீக் ஸ்டேஜ் தான் வந்து 2020 நம்ம ஃபேஸ் பண்ணோம். 2020 பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துல வந்து அதோட பீக் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அதோட பீக் எப்போ இருக்குன்னா 2031 இருக்கும். ஓகே, 2021 பார்த்தேன். அடுத்து 2031 தான் அதோட பீக் பார்க்க போறோம். ஸோ இதான் வந்து இன்சோலேஷன். ஸோ திஸ் இஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் தி இன்சோலேஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர், வாட் ஆர் ஆல் தி லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் வாட் இஸ் இன்சோலேஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இன்சோலேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர் எப்படி ஹீட் அண்ட் கூல் ஆகுது? த்ரூ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் அட்வெக்ஷன். அப்படின்னா என்ன? இந்த ப்ராசஸ் என்ன? எப்படி கன்வெக்ஷன் நடக்குது? எப்படி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் நடக்குது? எப்படி கண்டக்ஷன் நடக்குது? அட்வெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஹீட் பட்ஜெட். நம்ம ஹீட் பட்ஜெட் அப்படின்னு பார்ப்போம்ல, உள்ள ஹீட் பட்ஜெட்னா என்ன? நம்மளோட நார்மல் எக்கனாமி பட்ஜெட்னா என்ன? வரவு செலவு கணக்கு. நமக்கு வர ரெசிப்ட்ஸும் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். அதுல டெபிசிட் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம எக்கனாமியில பார்ப்போம். அதே மாதிரி எர்த்துக்குள்ள வர்ற சோலார் ரேடியேஷன்ஸ், வெளியே போற சோலார் ரேடியேஷன், இந்த இன்கமிங் ரேடியேஷனும் அவுட் கோவிங் ரேடியேஷன்ஸ் உடைய பட்ஜெட் தான் ஹீட் பட்ஜெட். இந்த ஹீட் பட்ஜெட் எப்படி இருக்கு எர்த்துக்கு, அதோட சேஞ்சஸ்னால எர்த்துக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி இது எல்லாமே முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். பட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுனால எந்த டாபிக் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு தெரியல. ஸோ நான் எக்கனாமிக் ஜாகிரபி ஆப்ஷனலாக இருந்தாலும் நான் ஒரு எக்கனாமிக் ஃபேக்கல்ட்டியா ஆயிட்டதுனால ஜாகிரபி நடத்துறதே இல்லை. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டீச்சிங். ஸோ அட்மாஸ்பியர் அண்ட் இன்சோலேஷன் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வாட் இஸ் அட்மாஸ்பியர், காம்போசிஷன், லேயர்ஸ் அண்ட் வாட் இஸ் இன்சோலேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஹீட்டிங், கூலிங், ரேடியேஷன், கன்வெக்ஷன் அண்ட் ஹீட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஜியோகிராஃபி டீச் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு புது அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட்ல வந்து நம்ம கிளைமேட்டாலஜி சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கிளைமேட்டாலஜி சீரிஸ்ல முதல் வீடியோவான வாட் இஸ் அட்மாஸ்பியர், லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், காம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் அண்ட் வாட் இஸ் இன்சோலேஷன், வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இன்சோலேஷன், அது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஈக்குவேட்டர்லயே சூடு அதிகமா இருக்கு அண்ட் போலார் ரீஜன்லயும் சூடு கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் என்னதுன்னா, ஈக்குவேட்டர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான் வரைக்கும் தான் சன் வந்து நமக்கு ஓவர் ஹெட்டா இருக்கும். அது தாண்டி வந்து சன் போகாது. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அந்த ஓவர் ஹெட் சன்னா என்னன்னு, அந்த ஓவர் ஹெட் சன் பத்தி நான் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் நடத்தும் போதே அந்த வீடியோல நடத்திருப்பேன். ஸோ இதனால தான் வந்து ஈக்குவேட்டர்ல அதிக சூடும் போலார்ல கம்மி சூடும் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஹீட் பட்ஜெட் பார்ப்போம் அண்ட் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் அட்மாஸ்பியர் பார்ப்போம். அதே மாதிரி டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஜியோகிராஃபிக் வீடியோ பிடிச்சிருந்தது, கான்செப்ட் கிளியரா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்குற ஃபீட்பேக் தான், அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ வில் கம் அண்ட் ரிப்ளை. வி வில் சி இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஆக்சுவலி இந்த நோட்ஸ் ஜியோகிராஃபிக் எந்த புக் ஃபாலோ பண்ணது, என்ன நோட்ஸ் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலையும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எதை பார்த்து இதை நடத்துறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து ஓல்டு என்சிஆர்டி. ஸோ ஓல்டு என்சிஆர்டி அப்படின்னா இதுதான் ஓல்டு என்சிஆர்டி. ஓல்டு என்சிஆர்டினா 2003க்கு முன்னாடி வந்த ஒரு பழைய என்சிஆர்டி. இது வந்து இப்போ சர்க்குலேஷன்ல இல்லை. இப்போ இருக்கிறது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிராஃபி தான். நான் எதெல்லாம் இதில் சோர்ஸாக வச்சிருக்கேன்னா, ஓல்டு ஜியோகிராஃபி என்சிஆர்டியும் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கோடைய கிளைமேட்டாலஜியும் பிளஸ் சவீந்திரா சிங். சவீந்திரா சிங் வந்து எல்லாருக்கும் தெரியும். சவீந்திரா சிங் வந்து ஜியோகிராஃபி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ சவீந்திரா சிங் ஓல்டு என்சிஆர்டி அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஜியோகிராஃபி புக்கை பேஸாக வச்சு தான் நடத்துறேன். இதுலேயே எல்லா டயக்ராம்ஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்டர்நெட்டில் வந்து நான் PMFIAS வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுவேன். PMFIAS அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்லேயும் வந்து நிறைய டயக்ராம்ஸ் இருக்கு. அதுல தான் நான் டயக்ராம்ஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தோடைய சோர்ஸையும் தான் நான் வச்சு வந்து ஐம் ஜஸ்ட் டீச்சிங். உங்களுக்கு இந்த டயக்ராம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் தி வீடியோ ஆர் யூ கேன் ரெஃபர் தி PMFIAS. என்னோட நோட்ஸ்ல பெருசாக அதுவும் இல்லை, என்சிஆர்டியில் இருக்க அதே தான் என் நோட்ஸ்லயும் இருக்கு. ஸோ அதனால வந்து இது தனியாக இந்த PDF நான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வேணும்னா எதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா PMFIAS வெப்சைட்ல பாருங்க. ஸோ ஜியோகிராஃபி எப்படி படிக்கணும், அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்தெந்த புக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். ஓகே, வித் திஸ் வில் வைண்ட் அப் தி டுடேஸ் செஷன். வில் மீட் நெக்ஸ்ட் வீக் வித் அன் அதர் செட் ஆஃப் வீடியோ. Bye bye. So post your feedback in the comment section. Thank you.